अविदत विषयांतरक्षटारे उपनिषता मुखमानमात्रभोगः अभिसगुणवता तथैकशेषे मधुरगविहृदये ममाविरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்மன் குருகூறி ஏரியங்கள் வாழ்வாமின் நேத்தம் முதல் கவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. சுவாமி மதுரகவி ஆழ்வார் வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சரமபர்வ நெட்டையிலே இருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த தர்மபர்வ நெட்டையிலே எனக்கு அவருடைய அருள் இருக்கே, அந்த அருளானது இவ்வுலகினில் மிக்கதே, இந்த உலகத்தை காட்டிலும் மேம்பட்டது அவர் அருள். ஆழ்வாருடைய பக்தியே சித்தென்ன அச்சித்தென்ன ஈஸ்வர தத்துவம் என்ன மூன்றையுமே விழாக்கொள்ளை கொள்ளும்பா போல இருக்கக்கூடிய தன்மையும் தெரிவிப்பார்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட அந்த அருள் கிருபையானது மிகவும் மேம்பட்டது. பகவானுக்கு கிருபையை காட்டிலும் ஆழ்வாடு கிருபை மேம்பட்டன்னு தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார்கள்? அருமறையின் பொருளை எனக்கு தெரிவித்தார். ஒன்றுமில்லாத என்னை, ஒரு விஷயம் தெரியாத எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், அது அருமறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரத்தை எனக்கு சுலபமாக எனக்கு புரியும்படி தெரிவித்தார். எப்படி தெரிவித்தார்? அருள் கொண்டு அவருடைய கிருபையாலே அவருடைய காருண்யத்தாலே ஆயிரம் இந்தமிழாக பாடினார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி. அப்படிப்பட்ட அருள் கண்டீர், அந்த அருளை கண்டீர்களா? அந்த அருளை காட்டிலும் மேம்பட்டது இந்த லோகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதிலே நாம் கடந்த காலக்ஷேபத்திலே பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். இது 8வது பாசம் கண்ணும் செலுத்தாமல் அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு நஞ்சியுடைய வியாக்கியானம். ஆனா இந்த நஞ்சியுடைய வியாக்கியானம் தான் மேற்கொண்டு 2 வியாக்கியானத்தை காட்டும் இது தனித்து விடப்பட்ட வியாக்கியானம் சொல்லப்படுகிறது. அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், மேற்கொண்டு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானம், இந்த 2மே அநேகமா அவருடைய கூற்றுக்கள் ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனா நஞ்சியுடைய நிலை மட்டும் வேறு. என்னன்னு பார்த்தோம். ஏன்னா இந்த பாசுரத்தை தான் நஞ்சியுடைய கூற்று தனித்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பார்ப்போம். நஞ்சியுடைய வியாக்கியானம் சுருக்கமானது. ஆனா இந்த அர்த்தமே வேறு அர்த்தம். அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் சத்து மாற்றார் நஞ்சியன். என்ன மாத்திரம்னா, முதல் பாதி பாசரம் கீதாச்சாரியன், 2வது பாதி பாசரம் நம்மாழ்வார். நல்லா பார்த்துக்கோ. நஞ்சியுடைய வியாக்கியானத்திலே அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினாவ் அருவரையின் பொருள், இது கீதாச்சாரிய திருவாக்காக கீதாச்சாரிய அருளை கொண்டு ஆழ்வார் பாடினான்னு தெரிவிக்கிறார். அடுத்து 2வது பாதி இருக்கணும், அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலகினில் மிக்கதற்கு. இது நம்மாழ்வார் என்னது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது என்னது, பெரியவாச்சானுடைய வியாக்கியானமாகட்டும். ஆனா அழகிய மணவாள பெருமாள் வியாக்கியானம் நம்ம பார்க்கல. பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். அந்த 2 வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா, அதுல 2 பாதியுமே நம்மாழ்வார் பத்தி தான் இருக்கு. 2 பாதி அப்படின்னா, அருள் கொண்டாடும் அடியவரின் அருளினாரோ வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் தமிழ் பாடினார் கண்டீர் இவ்வுலகில் இருக்கிறதுன்னு நம்மாழ்வார் அருள் அப்படின்னு சொல்ல. அப்ப பெருமான் அருளை கொண்டாடும்படியாக கொண்டாடுகிற அடியவர்கள், அருள் கொண்டாடும் அடியவர்கள், பெருமானை அருளை கொண்டாடி கொண்டிருக்கிற அடியவர்கள் ஆனந்தப்படும்படிக்கு நம்மாழ்வார் அருளினார். அருள் கொண்டாடும் அடியவர் என்கிற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அருள் கொண்டாடும் அடியவர் என்பதுனா பகவானுடைய அருளை கொண்டாடும்படியாக அடியவர்கள் இருந்தார்கள். அந்த அடியவர்கள் ஆனந்தப்படும்படி அருளினான் அவ்வருமறையின் பொருள் அப்படின்னு இதுதான் பெரியவாச்சான் நம்ம பார்த்தது. ஆனா இப்ப கொஞ்சம் மாத்துறார். என்ன மாத்திரம்னா, அருள் கொண்டு ஆடும் அடியவர் என்பட
அருள் கொண்டாடும். இது பெரியவாச்சானுடைய வியாக்கியானம். அதே போலதான் நாயனாருடைய வியாக்கியானம், அதே போலதான். அது இன்னும் பார்க்கல, மேற்கொண்டு வரப்போறது. ஆனா நஞ்சியுடைய வியாக்கியானம் அருள் கொண்டு பிரிக்கிறார். ஆடும்ன்றார், கொண்டாடும் சேர்த்து அந்த சப்தத்துக்குன்னார் அர்த்தத்தை காட்டிக் கொண்டார்கள் பெரியவாச்சான்களே நாயனாரும். இவரு அருள் கொண்டு பிரிக்கிறார். அருள் கொண்டு ஆடும் அடியவர் என் புறனார். அதுக்கு மேல அவ்வருமறையன் பொருள்னார். அருளினான் அவ்வருமறையன் பொருள்னான. இப்ப அருளினான் என்கிற வினைச்சொல் இருக்கணும், அதுதானே கிரியாபதம். அந்த வினைச்சொல், அந்த வினைச்சொல்லுக்கு கீதாச்சாரியன் அப்படின்னு தெரிவிக்கிறார், அருளினான். ஆனா இவரை அழகிய மணவாள பெருமான் நாயனாராகட்டும் பெரியவாச்சம் அருளினான் சப்தத்துக்கு என்ன தெரிவிக்கிறார்னா, அருளினான் சப்தத்துக்கு நம்மாழ்வாரையே தெரிவிக்கிறார். ஆனா இங்க அருளினான் சப்தத்துக்கு கீதாச்சாரியன் தெரிவிக்கிறார். அப்பன்னா கீதாச்சாரியன் என்ன பண்ணார், உபனிஷத்துடைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தங்களை எல்லாம் கீதாச்சாரியன் பகவத்கீதையிலிருந்து வெளியிட்டு அருளினான். அப்பன்னா கீதாச்சாரின் அருள் கொண்டாடும் பாருங்க, கீதாச்சாரின் அருள் கொண்டாடுனா பார்த்தசாரதியம் பெருமான். அப்படிப்பட்ட கீதாச்சாரியன் பார்த்தசாரதியம் பெருமான் அவளை கொண்டாடுனா அந்த பார்த்தசாரதியம் பெருமான் 700 ஸ்லோகங்கள் கொடுத்தாரனோ. 700 ஸ்லோகங்கள் யாரு கொடுத்த, ஒண்ணுமில்லாத இந்த பூமியிலே கொடுத்தாரனோ. அந்த அருளை கொண்டாடுகிறார்கள் யாரு, கீதாச்சாரனுடைய பக்தர்கள். அந்த அருளை அப்படின்னா கீதாச்சாரனா பார்த்தசாரதி வச்சுக்கணும். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி அந்த என்ன பண்ணார், 700 ஸ்லோகங்களை கொடுத்தார். அந்த கொடுத்தபடியால திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிய பக்தர்கள் அடியவர்கள் இன்புற்றார்கள். ஓ பகவான் கொடுத்துக்கார இன்புற்றார்கள். அந்த பக்தர்கள் எல்லாம் ஆனந்தப்படும்படி அவ்வருமறையின் பொருளை, அருமறை என்னன்னா கஷ்டமான உபனிஷத்துடைய அர்த்தத்தை அருளினான். யார் அருளிது, கீதாச்சாரியன் கீதோப உபனிஷத்துக்காக அருளினான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எப்படி, பெரியவாத்தமுடைய இவருடைய அனுகிரகத்தாலே அருள் கொண்டாடும் அடியவர்கள் பகவான அருளை கொண்டாடுகிறார்கள். அந்த படக்கூடிய அந்த பக்தர்களுக்காக, அந்த அடியவர்களுக்காக அருளினான் அவ்வருமறையின் பொருள் சுவாமி நம்மாழ்வார் இதுக்கு முன்னாடி பார்த்தது. இப்ப நஞ்சிய தெரிவிக்கிறது, அருள் கொண்டாடும் அடியவரின் புற. அருள் கொண்டாடும் பார்சாவுடைய பக்தர்கள் அந்த பக்தர்கள் அடியவர்கள் அருளினானும் வருமறையும் கீதாச்சாரன் கொடுத்தாரணும். கீதை ஸ்லோகம் கீதை கொடுத்தாரனோ. அப்படிப்பட்ட கொடுத்த அந்த கீதை இது அவருடைய கீதாச்சாரன் அனுகிரகத்தாலே கொடுத்தார். அருமறை கஷ்டமாக இருக்கக்கூடிய வேதத்தை சுலபமா நம்ம புரிந்து கொள்ளபடி கொடுத்தாரனோ. அப்படிப்பட்ட கீதாச்சாரியன் கீதோபனிஷத்தை அருளினாரனோ. அந்த கீதாச்சாரன் நெருகேத்துக்க என்ன பாருங்க, நெருகேற்க மானதை கையிலே பற்றி கொண்டு 1000 இந்தமை, அந்த அருள் கொண்டு 1000 இந்தமை பாடினான். இப்ப அருள் கொண்டுனா என்ன அருள் கொண்டு, கீதாச்சாரியன் அருள் கொண்டு 1000 இந்தமை பாடினான். ஆனா இந்த வியாக்கியானத்தை ஏனைய 2 வியாக்கியாத்தாக்களும் பண்ணல, நஞ்சியர் தவிர. அதான் தெரியும். அப்ப அருள் கொண்டு என்ற சப்தத்துக்கு கீதாச்சாரியன் சேர்த்துக்கிறார். அருள் கொண்டு கீதாச்சாரியன் அருள் கொண்டு நம்மாழ்வார் 1000 விந்தமை பாடினார். அப்படின்னா கீதாசாரத்தை ரொம்ப சுலபமாக 1000 பாசுரங்களோடு நமக்கு கொடுத்தார். அந்த நம்மாழ்வார் அருள் கண்டீர், அவருடைய அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கதே அப்படின்னா அப்படிப்பட்ட அருள் இந்த உலகத்தை காட்டிலும் மேம்பட்டதுன்னு தெரிவிக்கிறார். இந்த வியாக்கியானம் இந்த அர்த்தத்தை நஞ்சியர் மட்டும்தான் காட்டுறார். அப்ப அருளினான் என்பதற்கு என்ன பாருங்க, 2 பாதி பாசுரத்தை நம்மாழ்வார் 2 பொருள். அருளினான் என்கிற சப்தத்துக்கு 2 பாதி பாசுரத்துக்கும் நம்மாழ்வார் 2 பொருள். ஏனையோருடைய வியாக்கியானங்கள், ஏனையோருடைய இவர் என்ன அழகி மணவாளபுரம் நாயனார் என்ன பிரிவாச்சனம் இவ 2 பேருக்குமே வியாக்கியானம். ஆனா நஞ்சிய வியாக்கியானம் மட்டும் அருளினான் என்ற முதல் கிரியா பதத்துக்கு கீதாச்சாரம் இருக்கணும். அருளினான் அவ்வருமறையின் பொருள் இருக்கணும். அந்த அந்த அருளினான் சப்தத்தை கீதாச்சாரன் என்று அர்த்தார். அப்படின்னா இப்ப கீதாச்சாரன் அனுகிரகத்தை கொண்டு நம்மாழ்வார் 1000 பாடினார். ஆனா முன்னாடி சொன்ன வியாக்கியானத்திலே என்னது, உபனிஷத் திருவாய்மொழி என்று 2 தான் வரும். நல்ல பாருங்க, உபனிஷத்துடைய அர்த்தம் அருமறையில உபனிஷத்து. அந்த உபனிஷத்துடைய அர்த்தத்தை திருவாய்மொழியாக நம்மாழ்வார் தம்முடைய கிருபையால நமக்கு அனுகிரகம் பண்ணார். அப்ப உபனிஷத்து திருவாய்மொழி 2 வருது. ஆனா நஞ்சியுடைய வியாக்கியானத்திலே உபனிஷத்து என்ன, கீதை என்ன, திருவாய்மொழி என்ன, இந்த 3 சேர்ந்து வருது.
பெரியவாச்சான் வியாகட்டும் வியாக்கியானமாகட்டும் நாயனார் வியாக்கியானமாகட்டும் ரெண்டுதான் வரும். ஒண்ணு என்னது, ஒண்ணு உபனிஷத்து, மற்றொன்னு திருவாய்மொழி. ஆனா நஞ்சியுடைய வியாக்கியானத்துல உபனிஷத்து என்ன, உபனிஷத்தை தாண்டி கீதை, அந்த கீதையை தாண்டி திருவாய்மொழி திருவிழா மூணு சேர்ந்தது. உபனிஷத்து அர்த்தங்களை கீதாச்சாரியன் கொடுக்க அந்த கீத உபநிஷத்தை நம்மாழ்வார் தமிழ்படுத்தினார். இதுதான் என்னது, நஞ்சியுடைய வியாக்கியானம். அவதாரின் முற்று பெற்றது வியாக்கியானத்தை வாசிக்கும். அருளினான் அருள் இச்சாதி நஞ்சியுடைய வியாக்கியானம் பக்கம் 172. சேஷபூதனுக்கு ஆனந்திக்கையே சொரூபம், சேஷபூதராகும் கிருஷ்டராகியும் வேறில்லை காணும் இவன் அருளை அனுசந்தித்து கிருஷ்டா என்கிறபடியே கிருஷ்டராமிச்சனை, அதாவது அருள் கொண்டாடும் அடியவரின் புற அப்படின்னு இருக்கு இல்லையா, அவர்கள் எல்லாரும் அருள் கொண்டு ஆடிக்கொண்டே இருப்பார்களாம். அந்த அருளை கொண்டு ஆடி இருப்பாராம். அப்படின்னா அப்படியே ஆடிட்டு காரணம், நாட்டியம் மாதிரி ஆடிட்டு காரணம், ஆடிட்டு காரணம். அப்ப பெருமாளின் அருளையே கொண்டாடி 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 இருக்கிறாள் அப்படின்னு தெரிவிக்கிற ஒரு சேஷபூதனுக்கு ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பதுதான் இயற்கைன்னு தெரிவிக்கிறார். கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். நஞ்சியனுடைய வியாக்கியானம் வேதாந்த பரமா இருக்கும். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் வேதாந்தமும் சாஸ்திரமும் அதே போல சம்பிரதாயம் இருந்திருக்கும். அதே போல நாயனாருடைய வியாக்கியானம் கூடயே அவரது ரகசியத்திலையும் கலந்துருக்கும். இதுதான் இந்த விஷயத்தை இவாவா இப்படி பண்றீங்க, எந்த சைலியில அவ போறான்னு தெரிஞ்சிருந்தாலே நம்ம கொடுக்கும்போது அவருடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துக்கணும். யாவாலாம் எந்தெந்த சைல போறா. இப்ப நஞ்சி இருக்கிறது அவர் வேதாந்தி இல்லையா, அந்த வேதாந்த பரமாக பார்ப்பார். ஏன்னா அப்புறம் உபனிஷத்தை கொடுத்துருக்காரு கீதாச்சாரம், அதனாலதான் அப்படி எடுத்திருக்காரு. இப்ப பாருங்க, இப்ப என்ன பாருங்க, அதாவது அருள் கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பார்கள்னா பெருமானின் அருளையே கொண்டாடி கொண்டிருப்பார்கள் என்று, இதுதான் சேஷபூதனுக்கு உண்டான ஆனந்தப்பட்டு கொண்டே இருப்பதுதான் இயற்கையா. இப்ப நாமெல்லாம் சேஷபூதர்கள், நமக்கு சிரமம் இருக்கா சுவாமி? இல்ல, ஆனந்தம் தான் இருக்குன்றார். சுவாமி என்ன சுவாமி நீங்க பேசுறீங்க, எவ்வளவு சிரமம், எத்தனை சிரமம், ஒரு சிரமமா? ஆனந்தமா இருக்கு. ஏன்னா பெருமாளுக்கு அடியன் சேஷபூதன் இல்லையா, நல்லா பாருங்க, அவருடைய தாசன் இல்லையா. எப்ப நான் சேஷபூதனோ பெருமாளுடைய ஆனந்தம் மாறுதா? மாறலையனோ. அப்படி எப்பவுமே ஆனந்தமய ஞானமயன் ஆனந்தமயன் ஆனந்தமயா இருக்கணும். அப்ப அந்த அவர் ஆனந்தமயா இருக்கபடியாலே அவருக்கு சேஷபூதன் அவருடைய தாசனா நம்ம இருக்கணும். அவருக்கு தாசனா நம்ம இருக்கிறபடியா நமக்கும் ஆனந்தம் தான் எப்பவுமேன்ற பிரியத்துக்காக சொன்னேன். ஒரு முதலாளி உத்தியோகத்துல நிறைய தொழிலாளிலாம் இருக்கா. அந்த முதலாளி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா வச்சுக்கேன், தொழிலாளி சந்தோஷமா இருப்பா. சொன்னேன், ஏன்னா அந்த முதலாளி என்ன நீங்க பண்றீங்க, எனக்கு லாபமே இல்லையே, நான் என்ன பண்றது இல்லை, உங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது இல்லை, எனக்கு என்ன பண்றது இல்லை, எல்லாம் லாபம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்னு அழுதுகிட்டே இருந்திருக்கேன். அப்ப தொழிலாளி என்ன பண்றது, அழ வேண்டியதுதான். முதலாளி ஆனந்தமா என்ன லாபம் வருது, நன்னா வருது, என்ன வேணா கொடுக்கலாமே உங்களுக்கு, எது வேணா கொடுக்கலாமே, எத்தனை பர்சன்டேஜ் வேணும் உங்களுக்கு போனஸ், அதையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப முதலாளி ஆனந்தமா இருக்கச்சு தொழிலாளி ஆனந்தமா இருக்கிறனும். நல்லா வச்சுக்கிறேன், நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க எனக்கு ஒன்றும் கோடையே இல்லையே, உங்களுக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அதே அந்த முதல்ல அழுது வச்சுட்டு வச்சுக்க, எப்படி உங்களுக்கு கொடுக்கறது, என்ன லாபமே இல்லையே அப்படின்னா இவ்வாறு அழ வேண்டிதான். அதே போல இப்ப நமக்கெல்லாம் முதலாளி சுவாமி எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு சேஷபூதமா இருக்கும். அப்ப சேஷபூதனா இருக்கச்சு அவர் ஆனந்தமா இருக்கிறனும். எப்ப அவர் ஆனந்தரா இருக்காரோ, இப்ப எனக்கு என்ன தோணுன்னா, அப்ப அந்த முதலாளி தொழிலாளி கேட்டவங்க கொடுக்குற மாதிரி இவர் கொடுப்பாருமா, இவர் கொடுப்பாரு அவர் கொடுப்பாருன்னு சந்தேகம். இந்த முதலாளி யாரு, ஸ்ரீமன் நாராயண் இவர் கொடுத்துருவாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ஒரு நிலை வரைக்கும் தான் கொடுக்க முடியாது, அதிகமாக கொடுக்க முடியாது. இவ அவாப்த சமஸ்த காமன் அகிலேய பிரச்சனைகள் சமஸ்த கல்யாண குணாத்மகன் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கச்சு என்ன வேணா கொடுத்துருவாரு. அதனால அங்க துக்கம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்கு. அநேகமா துக்கம் தான். எங்க போனாலும் எந்த கம்பெனி போனாலும் அவர் என்னவோ பண்றார் சுவாமி, இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம், இந்த பேச்சு வந்துட்டே இருக்கு. ஆனா பகவான் சகல பல பிரதோகி விஷ்ணுன்னு சொல்லிருக்கு. எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய பகவான். என்ன பலம் வேணா, ஏது பலம் வேணா, எதுக்கு வேணா கொடுக்கலாம். அப்படி இருக்காச்சு. அப்ப எப்படி அந்த முதலாளிட்ட குறையே இருக்காதோ, அதே போல பகவானுங்கிற முதலாளிட்ட குறையே இருக்காது. ஏன்னா அவர் ஆனந்தமா இருக்கிறபடியாலே அந்த சேஷபூதமும் ஆனந்தமா இருக்காங்க. ஏன் ஒரு சேஷி, அவர் சேஷி. அப்ப சேஷிக்கு இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் சேஷனுக்கு வருமானம். அதாவது அப்ப இவ எப்பவுமே ஆனந்தமா இருக்கக்கூடிய தன்மை. அதனால்தான் அருளை கொண்டாடுகிறார்கள். அருளை கொண்டாடுகிறார்னா என்ன அர்த்தம்? அவர் ஆனந்தமா இருக்கார். அவர் ஆனந்தமா இருப்பதற்கு என்ன காரணம்? இவருடைய அருள். யாருடைய அருள்?
பகவத் கிருபா, அந்த பகவத் கிருபை இருக்கிறபடியாலே அப்ப இந்த சேஷபூதர்கள் ஆனந்தமா இருக்கா. அப்ப சேஷத்தோடையவன் அப்ப தெரிஞ்சுக்கணும் என்ன, யாரெல்லாம் சேஷத்தோட நாம் அத்தனை பேரும் அப்ப நம்மதான் சேஷத்துடையவர்கள் இல்லையா, நம்மளாம் தாசன் இல்லையா, தாசன்னான ஆனந்தமா இருக்குன்னு தெரியுது. ஏன்னா சேஷத்துவம் சொன்னாலே ஆனந்தம் வந்துருவோம். சுவாமி நான் சேஷபூதன், நான் சேஷபூதன், சேஷபூதன், பகவானுக்கு நான் தாசன் தாசன் சொல்றச்சே எங்க ஆனந்தம் தன்னடையே வருவோம். ஒண்ணு வேண்டாம், நம்ம ரொம்ப பெரியவா, ரொம்ப உயர்ந்தவாரா இருக்கா வச்சுங்க. அப்ப ரொம்ப உயர்ந்தவாரா இருக்கிற கூட்டுவார்கிட்ட சுவாமி அவளுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு எவ்வளவு ஆனந்தமா சொல்லிக்கிறோம், எவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிறோம். சந்தோஷம் சொல்றது மட்டும் இல்ல, அவளோட போட்டோலாம் எடுத்துப்போம், என்னென்ன பேரும் பார்த்துக்கணும். அவளுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு அது கூறலாம் சொல்லிட்டு இருப்போம். அது ஏன் சுவாமினா அவர் ஆனந்தமா இருக்காரு, அதே போல எனக்கு ஆனந்தம் இருக்கு. அவர் ஆனந்தத்தை பார்த்தா அந்த ஆனந்தம் சாஸ்வதம் கிடையாது. அவர் துக்கமா இருந்து வெளியில ஆனந்தத்தையும் காமிக்கலாம். இங்க நிஜமாவே ஆனந்தம், பகவானுக்கு நிஜமாவே ஆனந்தம். அந்த ஆனந்தம் இருக்கிறபடியாலே சேஷிக்கு ஆனந்தம் இருக்கிற சேஷபோதனுக்கு ஆனந்தம் அப்படின்னு. அப்ப சேஷத்து உடையவன்னு சொன்னாரு சுவாமி, இவர் சேஷத்து உடையவரா? ஆமா சுவாமி. அப்ப என்ன சொன்னான், ஆனந்தம் உடையவன்னு சொல்லிடலாம். எந்த சுவாமி இருக்கு அந்த மாதிரி இல்லையே, தெரியலையா சுவாமினா அவர் ஆனந்தம் வந்து ஆனந்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆனந்தம் என்ன சுவாமி, ஆனந்தம் இல்லைன்னா என்ன சொல்றது? ஏன்னா நம்ம தனித்து ஆனந்தம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா. சேஷத்துவம் உடையவர்னு சொன்னாலே ஆனந்த தன்னையே வந்துவான். அவன் சேஷன் என்றாலே ஆனந்தமா இருக்கிறான்னு அர்த்தமா. சுவாமி நான் பகவான் தாசபோதன்னா ஆனந்தமா இருப்பீரா? அப்பன்னா நல்லா ஆனந்தமா இருக்காரு. ஏன் சுவாமி தாசன் தானே சொன்ன, தாசன்னு சொன்னாலே ஆனந்தம் தான், தாசன்னு சொன்னாலே ஆனந்தம் தான். அப்பனா சேஷ பூஜைன்னு தெரிஞ்சு கொண்டா ஆனந்தப்பட்டு தான் தேரணும் தெரியுது. அப்ப சேஷி ஆனந்தமயமா இருக்கிறபடியாலே இவனும் ஆனந்தம் அப்படின்னு. அப்பனா பகவான் கீதோபனிஷத்து ஆச்சாரியனா இருந்து ஏன் அடியார்க்கு உபனிஷத்து அர்த்தத்தை கீதாச்சாரம் கொடுத்தான்னா வேதங்கள் மறைத்து அந்த தீனர்கள்லாம் கட்டப்பட வேண்டான்றதுக்காக அந்த கொடுத்தான்னு தெரியுது. சரி, இப்ப ஒரு சேஷபூதன் ஆனந்தம் இல்ல சுவாமி, அப்ப என்ன பண்ண சுவாமி, நீங்க ஆனந்தம் சொன்னீங்கன்னா அப்ப ஆனந்தமே இல்லையே சுவாமி அப்படின்னா அப்ப சேஷபூதனா அவர் இல்லைன்னு அர்த்தம். என்ன சுவாமி நீங்க இப்படி சொல்லிட்டே, நான் உண்மையே சேஷபோதம் தான், நான் தாசர்கள் தான், எப்பவும் தாசன் தாசன் வச்சுக்கணும். இல்லைன்னு படிச்சுட்டே இருக்கு, இதெல்லாம் சமம் வந்துட்டே இருக்கு, அதெல்லாம் சஞ்சித்த கர்மா பிராரப்த கர்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் சரி, அந்த சம்பந்தம் நமக்கு வந்துட்டோம்னாலே அந்த சம்பந்தம் பரிபூர்ணமா இருக்கணும். என்னென்ன குறைகள் இருக்கோ, என்னென்ன சிரமங்கள் இருக்கோ அதெல்லாம் மனசுல படவே கூடாது. அந்த சம்பந்தம் இருக்கச்சு ஆனந்தம் வந்துடும். அந்த ஆனந்தம் அப்பனா என்ன அர்த்தம்னா, சேஷத்துவம் இருந்து ஆனந்தம் இல்லைன்னா சேஷத்துவத்தை இன்னும் சரியா புரிஞ்சிக்கலேன்னு அர்த்தம்ன்றார். தெரிவிக்கிறார், நஞ்சியை தெரிவிக்கிறார். அதான் சொன்னேன், இவர் எப்பவுமே இவர் அப்படியே நேர வேதாந்த விசாரம் பண்ணுவார். இப்ப எங்க ஒரு சுவாமிகிட்ட ஒரு பகவான்கிட்ட போயிட்டு, சுவாமி என்ன சுவாமினா ரொம்ப சிரமமா இருக்கு சுவாமி, இங்க சிரமம் அங்க சிரமம் இந்த சிரமம், என்ன பண்றது, பகவான்கிட்ட பிரார்த்திச்சு எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் இன்னும் சேஷத்துவம் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சுன்னா அவருக்கு சமத்தையை சொல்ல மாட்டாரு. ஏன் சுவாமி சம்பந்தம் உனக்கு இருக்கணும், சம்பந்தத்தை நீ உணர்ந்துட்டேன்னா உனக்கு சந்தோஷம் தான் இருக்க தவிர உனக்கு துக்கம் கிடையாதுன்றார். அதைத்தான் இங்க தெரியுது. ஆஹா, அப்படிதான் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற. அப்ப துக்கமே இல்லை கலசாம உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறானோ, அப்ப அவரு எதனால ஏற்பட்டது, அவனுடைய கிருபையால தான், பகவத் கிருபையால தான். அந்த கிருபையை கொண்டாடணும்னு அதுதான் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப அதை மட்டும் அருளினான் அவ் அருமறையின் பொருள், அருளினான் பரம அசியமான வேதார்த்தத்தை நிருகேத்துகமாக தன் பக்கல உடையார் வாழும்படி கீதோபனிஷ்டாரியனாய் நின்று வெளியிட்டான். வேதங்கள் மறைத்த அர்த்தத்தை தீனோத்தனாகையால பிரகாசிப்பித்தான். தீனனான், நம்மள தீனன், தீனன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், கீதையில என்னவோ சொல்லி சரி உபனிஷத்து என்னன்னோ சொல்லியிருக்கே, அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம், நம்ம சுலபமாய் கொடுத்தாரனோ யாருக்கு, தன் பக்தர்களுக்கு சுலபமாய் அருளினான் அவ் அருமறையின் பொருள். இதுதான் நாயகனுடைய லட்சணமே இதுதான். அந்த நான் என்ன பகவான் அப்படித்தான் பண்ணுவார். பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றாரணும், 700 ஸ்லோகத்தை கொடுத்தார், நன்னா கொடுத்தார், என்னுடைய பக்தர்கள் கொடுக்கணும். உபநிஷத்துல ஏதோ அவள் புரியாதபடி ஏதோ நிறைய குழப்பங்களா இருக்குன்னு நினைக்கிறா. எந்த கீதையும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு, கீதையிலும் கொஞ்சம் இருக்கு. அந்த குழப்பம் எப்படி தெரிஞ்சுன்னா செம்மை பொருள் தெரிய பாதி மேல வரப்போறது.
இதுல ராமானுஜன் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுஜனை பணியும் நல்லோர் சீரனில் சென்று பணிந்தது என் ஆவையும் சிந்தையுமே திரும்பிய இது சொல்ல வந்தன. அப்படி இருக்க செய்து அப்ப இவருக்கு கொடுக்கணும். அப்பனா உபநிஷத்து ஒண்ணு சிரமமா இருக்குமோ, அந்த சிரமமா அவ சமப்பட போறான்றதுக்காக என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு ஆனந்தமா கொடுத்தாருன்னா இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. 700 ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் இவருக்கு தோன்றது நம்ம கொடுத்து தப்பு போடுறதுன்னு தோணும். அவன் 700 ஸ்லோகம் கொடுத்து தப்புன்னு தோங்குமா, கண்ணனுக்கு தோங்குமான்னா இவன் அதிகாரி இல்லையான்னு பார்க்கலையே. ஏன்னா கொடுக்கணும்னாலே என்னைக்குமே அதுக்கு அந்த முகப்போட வாங்கணும், அந்த விருப்பம் இருக்கணும், அதுல பிரீத்தி இருக்கணும், ஆசை இருக்கணும். எதுவுமே இல்லாம என்ன கொடுக்கணுமே, இவனை சண்டை போட்டு வைக்கிறதுக்காக இந்த கீதா அநேகமா தான் சொல்லுவாங்க. இந்த கீதாவே கீதை பகவத்கீதையே இவனை சண்டை போட வைக்கிறதுக்காக வந்து சுவாமி, இல்லைன்னா இதுக்கு சுவாமி வரப்படுது. சண்டை போட வைக்கிறத ஒரு வியாஜ்யமாக ஆக்கினான் பகவான் கண்ணன். கொடுக்கணும்னு முதல்லயே ஆசை உனக்கு கொடுக்கல ஆசை. அந்த வியாஜ்யம் ஆக்கினா அது வேற வழி கிடையாது. அதான் அந்த வியாஜ்யமாக்கி கொடுத்துக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணனா, இதெல்லாம் எங்கேயோ இருந்தது, இப்பதான் தப்பா தெரியுது போட்டிருக்கு. ஏன்னா உபநிஷத்துல மறைச்சு வைக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் நடுமுட்டத்துல கொண்டு வந்து போட்டு விட்டேனே. 700 ஸ்லோகம் முடிஞ்சிட்டு நடுமுட்டத்துல கொண்டு போய் போட்டேனே. இப்ப அர்ஜுனு கூப்பிட்டுட்டு இதந்தே நாதபக்தாய நாபக்தாய கதாசனா, இதந்தே நாதபக்தாய கதாசனா. யாரெல்லாம் ஹே அர்ஜுனா நீ சொல்லாத, யாரெல்லாம் என்னுடைய அசூசையை பண்ணுகிறார்களோ அவருக்கு சொல்லாது, யார் யாருக்கெல்லாம் என்னிடத்துல பக்தி இல்லையோ அவளுக்கு சொல்லாத, யாருக்கெல்லாம் என்னிடத்துல விசுவாசம் இல்லையோ அவளுக்கு சொல்லாத, உன்னிடத்தில் விசுவாசம் இல்லாலும் சொல்லான்னு ஒவ்வொன்னும் சொல்லாதுன்னு 8 சொல்லாது. இந்த 8 சொல்லிட்டார். சொன்ன உடனே அர்ஜுனன் கேட்கிறான், சரி சொல்லான்னு சொல்லிருக்கே, இந்த மாதிரியான யோக்கியத்தை இந்த மாதிரியான அதிகாரி தான் இதுக்கு என்ன நீ பரீட்சை பண்ணினியா, சற்று இந்த கேள்வி கேட்டவன்னு இதுக்கு பராசரப்பட்ட சமாதானத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கிறார். என்ன நஞ்சியை கேட்டிருக்காரு, நஞ்சி இந்த வார்த்தையை கேட்டிருக்காரு. அது என்னமா சுவாமி, சொல்லாதே இதந்தே நாபக்தாய கதாசனன்னு அர்ஜுனனை பார்த்து இது சொல்லிட்டு இருக்கானே, இவாளுக்கு சொல்லாது அவளுக்கு சொல்லாதுன்னு. சரி, அந்த தகுதி அர்ஜுனன் பெற்றிருக்கானா இல்லையான்னு இவன் பார்க்க வேண்டாமா? கண்ணன் பார்த்துட்டு அர்ஜுனா உனக்கு அந்த தகுதி இல்லை, நான் சொல்ல மாட்டேன் சொல்லி இருக்கணுமானோ? தகுதி இருக்கா இல்லையா? நான் இல்ல அப்படிதான் பராசரப்பட்டு தெரிவிக்கிறார். திரௌபதியுடைய விரித்த கூந்தல், அந்த விரித்த கூந்தல் காண சகிக்க முடியாத கண்ணன் என்ன பண்ணா, அந்த எங்கெங்க மூலையில் இருக்கக்கூடிய உபனிஷ அர்த்தங்கள் எல்லாம் வந்து நடுமுட்டத்திலே கொண்டு வந்து இட்டான். இப்போ என்ன இது இட்ட பிறகு அர்ஜுனன் கொடுத்த பிறகு பதன் என்று என்கிறார் காணும். பதன் இப்ப பயப்படுறான். கொடுத்துட்டேனே மறைச்சு வைக்கப்பட்டு இதை கொடுத்துட்டேன். இவன் அதிகாரி இல்லையான்னு தெரியாம கொடுத்துட்டேன் அப்படி இப்ப பதறான். சிலதெல்லாம் காலட்சேபம் சொல்றது அங்கதான் ரகசிய கிரந்த காலட்சேபம் எல்லாம் இன்னாருக்குதான் சொல்லணும்னு சில விதிகள்லாம் இருக்கு. அன்னைக்கே கடன் பண்ணிருக்கா பாருங்க, பண்ணினான்னா. ஆனா அர்ஜுனன் அவன் வந்து ஒன்னும் பரீட்சை பண்ணலையே சுவாமின்னா என்ன பண்றது? திரௌபதி விரித்த கூந்தலை பார்த்து எப்படியாவது இவனை சண்டை போட வைக்கணும், இவனை ஏதாவது பண்ண வைக்கணுன்றதுக்காக பண்ணிருக்கான். ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பண்ணிட்டாரேன்னு தெரிவிக்கிறது. இது சொல்ல வந்தா அந்த மாதிரி இருக்கணும். அப்ப எங்கேயோ மறைத்து கொடுத்துட்டவன் அதிகாரியா அனதிகாரியா தெரியாம கொடுத்தன் பதறானோ. அப்ப வேதங்கள் மறைத்து வைத்த அர்த்தத்தை அருள் கொண்டு கொடுத்தான். அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு கொடுத்தான்னு தெரிவிக்கிறார். அப்ப ஆழ்வார் திருவாழ்மொழியின் பாடணும் இல்லையா? சரி சுவாமி, இது வந்து எதுவுமே 3 விதமான நிலை இருக்கணும். ஒரு கிரந்தம் பண்ணணும்னாலே அதுக்கு குறிப்பு இருக்கணும். முதல்ல சூத்திரம் வரணும், சூத்திரத்துக்கு அப்புறம் விருத்தி கிரந்தம் வரணும், விருத்தி கிரந்தத்துக்கு அப்புறம் பாஷ்யம் வரணும். இதுதான் முக்கியம் என்னைக்குமே. அப்ப நம்மாழ்வார் என்ன பண்ணணும்? திருவாய்மொழி பண்ணணும். 1000 பாசனங்கள் கொண்டு திருவாய்மொழி பண்ணணும். அந்த திருவாய்மொழிக்கு ஒரு குறிப்பு வேணுமோனும். அந்த குறிப்பு தான் எது? பகவத்கீதா. இந்த திருவாய்மொழிக்கு குறிப்பு தான் பகவத்கீதாங்க. ஏன்னா குறிப்பு கண்ணன் கொடுத்துட்டார். அந்த குறிப்பு கொடுத்தபடியால் இவர் என்ன பண்ணார்? இவருடனே பாஷ்யமா எழுதிட்டார். ரொம்ப நல்லா இருக்கு, ஆசியமா தெரிவிக்கிற மாதிரி. எப்படின்னா முதல்ல சூத்திரம் வரணும், அந்த சூத்திரத்துக்கு குறிப்பு வரணும், அந்த குறிப்புக்கு அதாவது குறிப்புனா என்னது? விருத்தி கிரந்தம்.
அந்த சூத்திரத்துக்கு விருத்தி கிரந்தம் வரணும், விருத்தி கிரந்தத்துக்கு பாஷ்யம் வரணும். இப்படிதான் கிரந்தமே இருக்கும். புரியத்துக்காக சொல்றேன். வியாச பகவானே பிரம்மசூத்திரம் எழுதினார். போதாயனர் பேரு. அவர் அந்த பிரம்மசூத்திரம் எழுதினாரும் அவர் அந்த வியாச பகவான் பிரம்மசூத்திரம் எழுதினார். அதுக்கு போதாயனர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிஷ்யர் என்ன பண்ணார்? விருத்தி கிரந்தம் பண்ணார். அதுக்கு விருத்தி கிரந்தம் பண்ணார். சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணார்? அந்த விருத்தி கிரந்தத்தை வைத்துக் கொண்டு அந்த பிரம்மசூத்திரத்துக்கு சிவபாஷ்யம் பண்ணினாரோ. அதே போல முதல்ல சூத்திரம் எழுதிட்டு உபனிஷத்து என்ன பண்ணுது? சூத்திரம் எழுதிட்டு அந்த சூத்திரத்துக்கு விருத்தி கிரந்தம் பண்ணணும்னு. எப்படி? பிரம்மசூத்திரம் என்றது மூல கிரந்தம், அது வியாச பகவான் பண்ணது. அதுக்கு விருத்தி கிரந்தத்தை போதாயனர் பண்ணார். அதற்கு மேற்கொண்டு அந்த விருத்தி கிரந்தத்துக்கு அதுக்கு வியாக்கியானமாக ஸ்ரீபாஷ்யம் பண்ணினார். பாஷ்ய கிரந்தம் பண்ணாரோனோ சுவாமி ராமானுஜர். அதே போல இப்ப திருவாய்மொழி வந்திருக்கணும். இந்த திருவாய்மொழி என்ன சுவாமி தான் பாஷ்யம், திருவாய்மொழி தான் பாஷ்ய கிரந்தம் உரை. அப்ப உரை இந்த மூல கிரந்தம் எது? அந்த மூல கிரந்தம் உபனிஷத்து, அதான் சூத்திரம், அந்த உபனிஷத் சூத்திரம். அப்ப அதுக்கு விருத்தி கிரந்தம் யார் பண்ணார்னா கீதாச்சாரன் பண்ணியிருக்காரு. உபனிஷத்து இந்த அர்த்தத்தை தான் சொல்றதுன்னு கீதாச்சாரன் என்ன பண்ணார்? விருத்தி கிரந்தம் பண்ணார். அதுக்கு சுவாமி நம்மாழ்வார் பாஷ்யம் எழுதிட்டார். அந்த பாஷ்யம் தான் எது? திருவாய்மொழி. ஆச்சரியமான அர்த்தத்தை காமிக்கிற பாருங்க நம்பில். ஆனா 3 விஷயங்கள்: சூத்திரம், பிரதான சூத்திரம், மூல கிரந்தம், அந்த மூல கிரந்தத்துக்கு விருத்தி கிரந்தம், அந்த விருத்தி கிரந்தத்துக்கு பாஷ்யம். மூல கிரந்தம் உபனிஷத்து, அந்த உபனிஷத்துக்கு விருத்தி கிரந்தம் பகவத்கீதா, அந்த விருத்தி கிரந்தத்துக்கு பாஷ்யம் திருவாய்மொழி. அப்ப என்னன்னா திருவாய்மொழி சுவாமி சொல்றது கீதை என்ன சொல்லித்தோ அதை இன்னும் சுலபமாக்கி கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வார். இது போல பிரம்மசூத்திரம் வேதவியாசர் கொடுத்தார். அந்த வேதவியாசருக்கு கொடுத்த அந்த பிரம்மசூத்திரத்துக்கு சுவாமி பாஷ்யக்காரர் பாஷ்யம் பண்ணாரோனோ சரி. ஆனா எது கொண்டு பாஷ்யம் பண்ணார்? போதாயன விருத்தி கிரந்தத்தை கொண்டு பாஷ்யம் பண்ணார். அப்ப பிரம்மசூத்திரம் மூல கிரந்தம் முதல் சூத்திரம், அதுக்கு விருத்தி கிரந்தம் போதாயன விருத்தி கிரந்தம், அதுக்கு பாஷ்யம் எம்பெருமானார் பண்ணார். அதே போல உபனிஷத்து மூல கிரந்தம், அதுதான் இது சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு விருத்தி கிரந்தம் எது? கீதை. அந்த கீதைக்கு பாஷ்யம் எது? நம்மாழ்வார் பண்ண திருவாழ்வின் திருவிழா. நல்லா புரிஞ்சுட்டு வரணும். இப்ப திருவாழ்வில் வேற இல்லை, கீதை வேற இல்லை. வேற நம்ம ஆச்சாரியத்துல பார்க்க போறோம். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இல்ல கீதையும் திருவாழ்வினையும் ஒண்ணுதான் சொல்லிட்டேன், 2 சூத்திரத்தை சொல்லிடுறார். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கீதையை காட்ட மேம்பட்டது. அது பெரிய சூழ்நிலை, 5 சூழ்நிலை கிடைக்கிறார். அங்க வரைச்சு பார்த்துக்கோ. நீ சொல்ல அப்படின்னு தெரிவிக்கிறார. அப்படிப்பட்ட இது இல்லை. அப்பனா ஆழ்வார்க்கு திருவாழ்மொழி உள்ளுரை போல அருளை செய்தது. அப்படின்னா என்ன? கீதா சாஸ்திரத்துடைய பாஷை என்னன்னா நம்ம நல்லா தெரியறதும் அந்த பழைய பாஷை உள்ளுரை பொருள். அப்ப வேதத்துக்கு யார் அதிகாரம் பாருங்க. அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் தெரிவிக்கிறார் இல்லையா? ஆழ்வாருக்கு திருவாழ்மொழி உள்ளுரை போலே காணுமருளை செய்தார். அதாவதுன்னா இதுக்கு கீதா பாஷ்யத்துக்கு உள்ளுரை போல திருவாய்மொழி, உள்ளுக்குள்ள சுவாபதேசம் சொல்றவனா அதை போல உள்ளுரை போல காணப்பட இவருக்கும் உள்நோக்காக பெற்றால் ஆழ்வாக்கு செய்ய போகாதில்லை ஆகாதே. வேத அதிகாரிகளுக்கு உஜ்ஜீவனாம்படி எம்பெருமான் செய்தது, அனதிகாருக்கு கிருத்தனாம்படியே ஆழ்வார்களை செய்த ஆசியமா ஒரு விஷயம் தெரிவிக்கிறார் பாருங்க. 5 இடத்துலதான் ஒரு சில விஷயங்கள்லாம் துரூபமான விஷயங்களும் அப்படிதான் இருக்கும். என்னன்னா பாருங்க, இப்ப வேதத்தை கொடுத்துட்டார், உபனிஷத்தை கீதா சாஸ்திரமா கொடுத்தார், கீதா சாஸ்திரத்தை திருவாய்மொழி மூலமாக நமக்கு பாஷ்யமா நமக்கு உள்ளுரை பொருளா சுவாமி நம்மாழ்வார் கொடுத்துட்டார். ஆனா வேதத்துக்கு யார் அதிகாரிகளோ அவர்கள் உஜ்ஜீவனத்துக்காக கீதை பண்ணினார். வேதத்துக்கெல்லாம் யார் அதிகாரிகள்? 3 வர்ணத்தவர்கள், பிராமண, சத்திரிய, வைசிய. அதுல முக்கியமாக ஆண்களுக்குத்தான், புருஷர்களுக்கு தான் அதிகாரம் உண்டு. அது பெண்களுக்கு அதிகாரம் கிடையாது, சாஸ்திரமே சொல்லிட்டு. அப்ப வேதத்துக்கு யார் அதிகாரிகளோ அவாதான் யார்? கீதைக்கு அதிகாரிகள். அப்ப கீதையெல்லாம் படிக்கப்படாத சுவாமி போட்டிருக்கு, நன்றியை எழுதியிருக்காரு. வேதத்தை இன்னைக்கு எப்படியோ தெரியல, இருக்கட்டும். அப்ப வேதத்துக்கு யார் அதிகாரிகளோ அந்த அதிகாரிகளோட உஜ்ஜீவனத்துக்காக கீதை கொடுத்திருக்கார். இப்ப முக்கியமான அர்த்தத்தை மனசுல வாங்கிக்கிறேன். என்னன்னா உபனிஷத்துக்கு யாராருக்கெல்லாம் அதிகாரம் உண்டோ கீதைக்கும் அவர்களுக்குத்தான் அதிகாரம் உண்டு. அப்ப வேதம் கற்பதற்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் உண்டோ அவர்களுக்குத்தான் உண்டு. அப்பனா என்ன அர்த்தம்? திரைவர்ணிகர்களுக்கு,
தைவர்ணிகருக்கு என்ன அர்த்தம்? திரைவர்ணிகர் என்று சொல்ற பிராமண சத்திர வைசிய இந்த 3 வர்ணத்தவர்களுக்கு தான் உபநிஷத்துல அதிகாரம். அப்ப அந்த உபநிஷத்துல திரைவர்ணிகர்னா ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் கிடையாது. அதுலயும் ஆண்களுக்கும் தான் கீதையில அதிகாரம் உண்டு, மற்ற பேருக்கு அதிகாரம் இருக்குது. அப்ப எல்லாருக்கும் அதிகாரம் என்ன சுவாமி? திருவாய்மொழி. பாருங்க, உபனிஷத்து எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதே அந்த உபனிஷத்துடைய விருத்தி கிரந்தமாக பண்ணப்பட்டது பகவத்கீதா, அதுவும் எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனா அதை அப்படியே கொண்டு வந்து திருவாய்மொழியை எல்லாருக்கும் அதிகாரியாக கொடுத்தாரணும். அதுதான் திருவாய்மொழி கொடுத்தாங்க வேட்டம். அப்படின்னா நாங்களாம் பக்தி யோகம் பண்ண முடியாது சுவாமி. உடனே பெண்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சுடுவோம். அது என்னவா சுவாமி, ஆண்களுக்கு மட்டும் எங்கெல்லாம். அதனாலதான் எல்லாம் சில பேரும் ஒவ்வொன்றும் மேடை ஏறி சத்தம் போடுறா, பெண்களை இவெல்லாம் சரியா நடத்துறது இல்லை, சனாதன தர்மத்தை அப்படிலாம் ஒண்ணு அர்த்தமே இல்லை. இந்த சனாதன தர்மத்துல கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டான கௌரவம் வேற எதுவுமே கிடையாது. அத்தனை கௌரவம் எதுவா இருந்தாலும் அவ மனைவி இல்லாம இவரால் எதுவும் பண்ண முடியும். இவருக்கு யோகியதே கிடையாது, இவருக்கு யோகியத்தையே கிடையாது. அந்த நிலையை கொட்டப்படுது. இத்தனையும் விளக்கேற்றத்துக்கு பெண்ணு தான் சொல்லியிருக்கு, ஆண் ஏற்ற தெரியாதானே. தீப்பெட்டியை கொடுத்தா நினைப்பட்டு ஏற்று போறாரு, ஆனா தெரியாதுன்னா அந்த விளக்கேற்றா அந்த குடும்ப தலைமை தான் பிரதானம். மனு தர்ம சாஸ்திரம் சொல்றது, யாருக்காவது சாஸ்திர சந்தேகம் இருந்தா அந்த குடும்ப தலைவியிட்ட போய் கேளுன்னு சொல்லியிருக்காரு. மனு தர்மம், மனு பகவான் சொல்றாரு. ஏன் சொல்ல தலைவன் இருக்காரு அப்படின்னா, இத்தனைக்கும் சாஸ்திரத்துல அன்வயம் கிடையாது யாருக்கு? பெண்களுக்கு. அப்படி இருக்க செய்தே அப்படின்னு அவளுக்கு தான் அன்மையும் கிடையாது சுவாமி. அப்படி இருக்க செய்தே குடும்ப தலைவன்கிட்ட கேடுங்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க குடும்ப தலைவன்கிட்ட கேளுன்னு இருக்காரு. யார் மூத்த பெண்ணா இருக்காரோ அவள்கிட்ட கேளுங்கோ, அவதான் என்ன சொல்லுவான்னா. அப்பனா இவளுக்கு அந்த சாஸ்திரம் படிக்கிறேன்னா பூர்ணமா இவளுக்கு வந்துடுறது எல்லாமே. அதோடைய அர்த்தங்கள் மனசா பூமா படிக்கணும். இப்ப நமக்கு என்ன சொல்லணும்? நாங்களாம் பக்தி யோகம் பண்ண முடியாதா, கர்ண யோகம் பண்ண முடியாதா, ஞான யோகம் பண்ண முடியாதா, இதெல்லாம் அனுஷ்டிக்க முடியாதான்னா யோகமா பண்ண முடியாது. பக்தி பண்ணலாம், பக்தி பண்ண விடாது, அதை யோகமா பண்ண முடியாது. அப்படின்னா உபாயமா ஆகாது. உபாயமான என்ன? உபாயாந்திரம், உபாசனம் இதெல்லாம் பண்ண முடியாது. உபாசனம் பண்ணணும்னாலே அதுக்கு சில யோகியதை வேணும். ஆணா இருக்கணும், முதல் 3 வர்ணத்தோட பிறந்தவன். 4ஆம் வர்ணத்துக்கு 2 பேருமே கிடையாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடையாது. அப்ப உபாசனமாக இருக்கணும், அதையும் உபாயமா பண்ண முடியாது. அப்ப பக்தி பண்ணலாம், பக்தி யோகம் பண்ண முடியாது, உபாசன மார்க்கம் பண்ண முடியாது. அப்பனா இந்த 3 வர்ணத்துக்குள்ள பிறந்திருந்தாதான் முடியுமா சுவாமி அப்படின்னு என்ன சுவாமி இந்த மாதிரி வஞ்சிச்சுட்டு பெண்களை போய் இது மாதிரி வச்சுட்டு ஒன்னும் கவலையே கிடையாது. இன்னைக்கு ஆண்களும் பண்ணல, இன்னும் ரொம்ப ஓகோன்னு சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறான். இன்னைக்கு ஆண்களும் என்னது அவன் என்ன விட்டா வேண்டாம் சாமி நம்மளால முடியாதுன்னா என்ன சுவாமி பண்ணலாம்? ஒண்ணு அவன் திருப்பி போறவன் இல்ல, அடியே உன் அடிக்கிடம் வந்து புகுந்தேன்னு எல்லாரும் அதே நிலைக்கு தான் வந்திருக்கா. அதனால உங்களால முடிய போறதில்ல, இவாளால முடிய போறதில்ல. நான் அதுவும் கலியுகத்துல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்க நாம சங்கீர்த்தனமே போதும் சொல்லியிருக்கணும். அதனால அது இல்லையேன்னு ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பெருமாள் திருவடி உபாயம் என்று பற்றினவர்கள் தான் நம்ம. அப்பனா சாத்தியோபாயத்தின் வைத்து கொண்டு இப்ப நான் சொன்னேன். சாத்தியோபாயம் என்ன? நம்முடைய முயற்சியால பண்ணக்கூடியதான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அதுக்கு சில அதிகாரங்கள் தான் சாஸ்திரம் விதிச்சிருக்கு, இன்னென்ன அதிகாரம் தான் உண்டுன்னு. இப்ப நம்முடைய முயற்சியே கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம முயற்சியே வேணாமே. அப்ப என்னன்னா சரணாகதி எல்லாருக்கும் அதிகாரம், எல்லாம் அதுக்கு அதிகிருத்த அதிகாரம் கிடையாது, சர்வாதிகாரம். பிரபன்னனா இருக்கக்கூடிய தன்மை சர்வாதிகாரம். அதான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு கிடையாது சுவாமி, இது கிடையாது சொன்னா அவா இருக்கலாம், இருக்கட்டும். அதனால சொல்லுங்க. அப்ப அனதிகாரம் எல்லாருமே பண்ணலாம் இல்லையா? அப்ப நம்மளும் அனுகிரிக்கா பகவான் அருள் என்னது அசம தெரிகிறார், முன்னெடுத்திருக்கணும். அருள் கொண்டு இவ்வுலகினில் மிக்கதே தெரிகிறான். எம்பெருமான் அருள் இது பிரதேசிகம், ஆழ்வார் சார்வத்ரிகம். பாலே தமிழ் இசைக்காரர் பக்தரும் 1000 பாலே பட்டை. பாருங்க, பகவான் கண்ணன் கீதை அருளினது எப்படி தெரியுங்கன்னா குருக்ஷேத்திரத்தை அவர் பண்ணார். 2 பேரும் இந்த பக்கம் 11 அக்ஷோகுண சைனி, இங்க 7 அக்ஷோகுண சைனி. கௌரவ சைன்யம், அதே போல பாண்டவ சைன்யம். 2 சைன்யத்துக்கு நடுவில் யுத்தரங்கத்துல சொன்னது. அதுக்கு என்னன்னா பிராதேசிகம் தெரிவிக்கிறார். பிராதேசிகம்னா ஒரு தடவை பெருமாள் அருளினார் இல்லவா, அப்ப சாமானியமா ஒரு இந்த இடத்துல பாருங்க, அக்ஷரமா ஒண்ணு திருட பாருங்க. இப்ப சில இதெல்லாம் சந்தை சொல்லி கொடுக்குறாரு, சந்தை சொல்லி கொடுக்குறா. அதே போல காலட்சேபம் சொல்லி கொடுக்குறா. கேட்டுவா. கேட்டதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண, சந்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்
உயர்ந்த வாத்தியார், நல்ல வாத்தியார். அவர் நன்னா அந்த சிஷ்யால ஓரளவுக்கு நல்லா கொண்டு வராருன்னா என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தமா என்ன அர்த்தம்? கேட்ட சிஷ்யால்னா சந்தை சொல்லி கொடுத்தா திருப்பி சொல்லுவான். காலக்ஷேபம் கேட்டானா அந்த காலக்ஷேபத்தை கேட்டு திருப்பி நல்லா கரெக்டா சுவாமி தேவர் சொன்னதை சொல்லிடு. திருமங்கி அப்படிதான் சொன்னார். மற்றும் ஒரு தெய்வ வலது என்று ஒழிப்பார் வீட்டில் முட்டது கண்ணிய அடியார் கல்வின்னு தெரிவித்தார். திருமந்திரத்தை சொன்னார் யாரு? சௌரி பெருமாள், திருக்கடமர் சௌரி பெருமாள். திரும்ப சொல்லு, நான் என்ன சொன்னேன் திரும்ப கிடுகுன்னு சொல்லிட்டேன். கிடுகுன்னு சொன்னார். அப்புறம் நல்ல வாத்தியார்னு அர்த்தம். நல்ல வாத்தியார் சொன்னதை திருப்பி வாத்தியார் சொன்னதுக்கு அப்புறம் நன்னாவே சொன்னார் திருமங்கி ஆழ்வார். ஆனா இங்க என்ன தெரியுமா ஆயிடுது? பிராதேசிகம்னு சொன்னேன்னு. பிராதேசிகம் இங்க குருக்ஷேத்திர சொல்லப்பட்டது. அப்படின்னா அவர் சொல்லி கொடுத்தார் சுவாமி. சொல்லி கொடுத்தாருன்னா நல்ல வாத்தியார் இருந்தா என்ன சந்தை கேட்க கேட்க திரும்பி திரும்பி சொல்லணும். இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கண்ணன் கீதாச்சாரம் சுமாரான வாத்தியார், நல்ல வாத்தியார் இல்லை. என்ன சுவாமி எவ்வளவு ஸ்லோகம் கொடுத்துட்டு அதை கொண்டு நம்மாழ்வார் நல்லா பண்ணியிருக்காரு. நம்மாழ்வார் பண்ணார் வாசகம். ஆனா நல்ல வாத்தியார் இல்லைன்னு என்ன வாசம் சுமாரான வாத்தியார் சொல்றேன்னா அர்ஜுனனுக்கு மனசுல நிக்கலையே. நின்னுடுத்தானா நிக்கலையே. எவ்வளவு ஸ்லோகத்தை கொடுத்தாரோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவனே கேட்கறான். இதெல்லாம் முடிஞ்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சு ராஜ்ய பரிபாலனே கண்ணாணி அன்னைக்கு அர்ஜுன் அன்னைக்கு எவ்வளவு ஸ்லோகத்தை கொடுத்தீங்கன்னு எனக்கு என்ன மாதிரி அவசரத்துல கேட்டேன். ஒண்ணு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, திரும்ப எனக்கு சொல்றியான்னு கேட்டேன். ஒண்ணு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, திரும்ப எனக்கு சொல்றியான்னு கேட்டு இருக்கான். கண்ணன் கோபம் வந்துட்டு கோபத்தோடு இன்னும் என்னன்னா அந்த கோபத்தோடு அது மட்டும் இல்ல, கோபம் மட்டும் இல்ல வருத்தம் வேற ஒரு பக்கம். ரெண்டு உனக்கு போய் சொன்னேனே உனக்கு போய் சொன்னேனே சரி சொன்னா வேற வழி கிடையாது, என்ன பண்றது, திரும்ப உனக்கு சொல்றேன்னு என்ன பண்ணானா என்ன பண்ணாரு? அனுகீதையை சொல்றாரு. திரும்ப சொல்றேன். இது மகாபாரதத்திலே இருக்கு. திரும்பவும் அனுகீதையை சொல்ற. அப்பன்னா என்ன அர்த்தம்? வாத்தியார் சுமார்னு அர்த்தம். நல்ல வாத்தியாரா இருந்தா என்ன பண்ணுவான்னா சுவாமி அவர் என்னமா சொல்லியிருக்காரு, அவர் சொல்லும் போதே நமக்கு அந்த பாவத்துக்கு நம்ம போயிடுறோம் சுவாமி. சொல்லும் போது ஒவ்வொரு சொல்லும் போது குலசேகர ஆழ்வார் ராமாயணம் கேட்டுருக்கா ஒருத்தட்ட கேட்டு ஒரு பிராமணன் சொல்லிட்டு இருந்தார். கேட்டு அந்த பிராமணனுக்கு வெளில போக வேண்டி வந்துட்டு அவர் சிஷியனை சொல்ல சொன்னேன். கிடுகிடுன்னு சொல்லிட்டு இருந்தார். இவரு ஆச்சாரியனை கேட்டு சிஷியன் ரொம்ப நாள் சொல்லிட்டான். அந்த பாவமே வந்துட்டு ஏன்னா இவருக்கு ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்கள் சண்டைக்கு போறான்னு சொன்னோடனே ஓ இது நிஜமாவும் நடக்கிறது போட்டு நேரம் படைய தட்டு அரபிக்கடல் வழியா போக ஆரம்பிச்சிட்டார். அப்பதான் நல்ல வாத்தியார் உண்மை எப்படி நிக்கிறதுன்னு அந்த மாதிரி இத்தனை சொல்லியிருக்காரு. ஒன்னாள் பண்ணியிருக்கணும். இல்ல கண்ணா நீ சொன்னீங்கணும் இனிமே நான் ராஜ்ய படைப்பாளர் வேண்டாம், போரொன்று இல்ல அடியும் நடிக்கு அமர்ந்து கொந்தேனே இதையா சொல்லியிருக்கலாம். சரி சொல்லாம பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, சரி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நாமெல்லாம் எல்லாமே அனுஷ்டானத்தை பண்றோமான்னா கிடையாது, அடியும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சிலதான் சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி அர்ஜுனன் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ண முடியல, ஆனா அர்த்தத்தை தெரிஞ்சு மனசுல வச்சுட்டு இருக்கமானோ அந்த மாதிரி மனசுலயாவது வச்சுட்டு இருந்தானோ அதுவும் இல்லை. என்ன எடுத்து நான் எல்லாம் மறந்துட்டேன் நீ ஏதோ அவசரத்துல சொன்ன இன்னும் காண்டிபத்தை எடுன்னு சொன்ன உடனே காண்டிபத்தை எடுத்தேன் எல்லாம் மறந்து போயிடுத்துன்னு. இப்ப சிஷ்யனை தப்பு சொல்றது ஆச்சாரம் தப்பு சொல்றது, ஆச்சாரம் தான் தப்பு சொல்றாங்க. ஏன்னா அந்த வாத்தியார் சுமாரான வாத்தியார்னா ஆனா இங்க என்ன தெரியுமாயிட்டு ஆழ்வார் என்ன நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். நீ மேல வரப்போது நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தான். இது நல்ல வாத்தியார். நெஞ்சில அப்படியே மனசு பூர்ணமா அப்படியே நின்றுட்டு இருக்கணும். இது நல்ல வாத்தியார். ஏன்னா ஒரு நாளும் என்னுடைய அவருடைய எழுத்தையோ அவருடைய நிலையையோ மறக்க முடியாதபடி பண்ணாரனோ நான் திரும்பி கேட்கவே இல்லையே பண்ணாரனோ. அப்ப அதோடு மட்டுமில்ல உலகத்தை அத்தனையும் ஆழ்வார் திருநகருக்கு ஆக்கின நிலையே ஆழ்வாருக்கு தான் உண்டு. தென்குருபூ சடகோபன் சொன்ன அந்த பக்கம் தெற்கு திக்க பார்க்க கை கூப்பிடணும், அந்த அளவுக்கு வைப்புப்படுத்தணும். அப்ப பகவான் அருள் ஓரிடத்தில் மட்டும்தான். ஒருத்தர் தான் உபதேசம்னா பிராதேசிகம். அது யுத்தரங்கத்துல கேட்ட அர்ஜுனனே உனக்கு ஒண்ணு இல்லைன்னு அவனுக்கு மோட்சம் கிடையாது, அப்படி இல்லையா? அப்ப ஓடத்தில் மட்டும் இருந்தது. ஆனா ஆழ்வாவுடைய அருள் எல்லா விடத்திலும் பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்டன் இவபத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சணும். தொண்டர் கமுதுண்ட சொல்மாலைகள் சொல்லேன் அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? பக்தாமிருதம் அதான் ஆதமொழி தெரிவிக்கிறார். பக்தாமிருதம் சஜனானமோதனம் சர்வார்த்த சம்தி ஷடகோப வான்மயம் சகஷ்டசாகோபரிசமாகம்னு அப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு அமிர்தம் உண்ணுவதற்காகவே இப்படிப்பட்ட ஆசிரம பாசனம் செய்தார். நஞ்சியோடி வியாக்கியானம் முட்டு பெற்றது. அருள் கொண்டாடும் அடியவரின் பெற அருளினான் அவ் வரமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமை பாடினான் அருள் கண்டி இவ்வுலகனில் நிற்கதேன்னு தெரிவித்தார். அடுத்து 178வது பக்கம்
அடங்கிய மணவாள பெருமான் நாயனுடைய வியாக்கியானம், ஆச்சரியான வியாக்கியானம். இப்ப பார்த்தோம் அவ அனுமரங்க அர்த்தம்னு கீதாச்சாரன் கீதையா கொடுத்தான்னு தெரியும். பகவான் இந்த ஒரு அவதார வச்சிருக்கோம். அவதாரிகள் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஆச்சரியம் அருளித்தாது ஆழ்வாருடைய கிருபையை கீழிற்பாட்டில் எந்திசையும் அறியம்பிகன் வந்தமை சடகோபன் அருளை என்று இவர் சொல்ல கேட்டிருக்கும் அவர்கள் பகவத் கிருபை என்றோ நாட்டாராய் கொண்டாடுவது நீர் ஆழ்வாருடைய கிருபையை எந்திசையும் அறிய எம்பிகேன் என இந்த கடி என்ன பகவத் கிருபையும் ஆழ்வார் கிருபையுமானால் பிராப்தி சித்திக்கும் என்றே பகவத் கிருபை வேண்டுவது அந்த பிராப்தி உண்டாது ஞானத்தாரே அன்றோ அந்த ஞான சித்தி ஆழ்வாரே அன்றோ ஆகையார் ஆழ்வார் கிருபை என்று லோகத்தில் விஞ்சி இருப்பது என்கிறார். பிராப்தி ஞான சாபேட்சமாய் இருக்கும், ஞானம் பிராப்தி சாபேட்சமாய் இருக்கும் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான விஷயம். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறார். இதெல்லாம் அநேகமே விசாரம் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு அப்பதான் புரியும். இப்ப பகவான் கிருபை தானே லோகத்தை எல்லாரும் கொண்டாடுவார். நீர் இன்னும் ஆழ்வார் கிருபை ஆழ்வார்க்கு அருள் கொண்டாடும் அடியவர் என்பர் அருளினானோ வருவரை என்பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினார் அருள் கண்டேறி உலகில் மிக ஆழ்வார் கிருபையை போல மற்றொரு கிருபை கிடையாது கிருபைகள் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஆழ்வார் கிருபையை 8 திக்கிலும் பரப்புவே என் திசையும் இதுக்கு முன்னாடி பாசம் பார்த்தோம். என் திசையும் அரிய அம்பிகனே 8 திக்கிலும் சொல்ல போகிறேன்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி இருக்கச்சது அப்படின்னா நான் எது காரணம்? இந்த மாதிரி இது யுக்தமா? இது உண்டா? ஆழ்வார் பகவான் கிருபையை காட்டிலும் ஆழ்வார் கிருபை மிஞ்சி இருக்குமா? இது யுக்தமா? இது மாதிரி உண்டா அப்படின்றது, இந்த மாதிரி உண்டான்றதுதான் என்ன கேளுது. ஆழ்வார் மிக்கதுன்னு சொல்றாரு, அந்த மாதிரி உண்டான்னு தெரிவிக்கிறார். உண்டா அப்படின்னா எது காரணம்? பகவத்கீதை சொல்லத்துக்கு என்ன காரணம்? பகவானுக்கு அவர் மோட்சம் கொடுக்கிறார் சுவாமி, அவர் மோட்சம் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆழ்வார் கிருபை நான் பாடுவேன் என்கிற என்ன காரணம்? பகவானுடைய கிருபை எல்லாரும் சொல்றா அவருக்கு என்னை நல்லது பண்றார், நிறைய மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுது. ஆழ்வார் கிருபை இப்ப என்ன காரணம் சாமி? பகவத் கிருபை ஆழ்வார் கிருபையும் ரெண்டையும் ஒரு தட்டுல வச்சு பார்க்கணும். ஒரு தரா, இந்த ஒரு பக்கம் ஒரு தராசு தட்டு, இந்த பக்கம் ஒரு தராசு தட்டு, 2 தட்டு. இந்த பக்கம் பகவத் கிருபை, இந்த பக்கம் ஆழ்வார் கிருபை வச்சுட்டோம்னோ ஒரு தட்டுல பகவத் கிருபை, மற்றொரு தட்டுல ஆழ்வார் கிருபை. நமக்கு பிராப்தியான பகவானை அடையணும் இல்லையா? நம்ம கடைசியில் எங்க போறோம்? சிவகீடு தான் போறோம். அப்ப அந்த பகவான் திருவடி தான் பத்த போறோம். அப்ப பகவான் அடையணும்னு புருஷார்த்தம் எது? அவனுடைய திருவடி அடைவது. அப்படிங்கிறது வைகுண்ட பிராப்தி எப்ப அடைய போகிறோமோ அப்ப பெருமாளுடைய கிருபை தேவை. நிச்சயமா அவர் தான் கொடுக்குறாரு. அவர் தான் அந்த மோட்சானந்தத்தை கொடுக்குறார். அது மோட்சை ஜனார்தனரா கொடுக்க போறார். அப்ப பகவத் கிருபை, அந்த கிருபை இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? வைகுந்தமே கிட்டும். இல்லைன்னா வைகுண்டம் கிட்டுமா? கிட்டது பகவத் கிருபையில் தான். பகவானுடைய நிர்கேதுக கட்டாட்சம் தான் ரொம்ப முக்கியம். பகவானுடைய நிர்கேதுக கட்டாட்சத்தை நம்ம மோட்சத்துக்கு அடையணும், வாஸ்தவம் கேட்டது. அப்ப பகவத் கிருபை ஆழ்வார் கிருபை இந்த ரெண்டுக்கும் எப்படி உபயோகப்படுத்தி பாருங்கன்னு இத கேட்கிறாரு. அடைய மணவாள பெருமான் நாயன் என்ன, பகவானுடைய கிருபை, பகவத் கிருபையும் வேணும், ஆழ்வார் கிருபையும் வேணும். ஆனா பகவத் கிருபை தான் மோட்சம் கொடுக்கிறது. அப்ப பகவத் கிருபை தானே உயர்த்தி, அதுதான் மிக மேம்பட்டது. ஆழ்வார் கிருபை இருக்கு, ஆழ்வார் கிருபை சுமாரான கிருபை, பகவத் கிருபை மேம்பட்டது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாம மதுரகவியாளர் என்ன சொன்னீரு? என்ன சொல்லியிருக்காரு? மிக்கது அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கது. இந்த ஆழ்வாருடைய அருளை காட்டிலும் மேம்பட்டதை தான் இருக்கா? பகவத் கிருபையை காட்டிலும் மேம்பட்டது ஆழ்வாருடைய கிருபை அப்படின்னு சொல்லிடணும். அந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா, பகவானுடைய கிருபை எப்படி உபயோகப்படுறது, ஆழ்வாருடைய கிருபை எப்படி உபயோகப்படுறது, இதை நம்ம பார்த்துட்டு வச்சுக்கேன். அப்ப இதுல எதுக்கு பிராதானியம் வந்துருத்தா? அப்ப எந்த பிராதானியம் வந்து அந்த கிருபை உயர்த்துன்னு சொல்லாமோ? அவன் இந்த அளவுக்கு பார்ப்ப நிச்சயம் பார்த்தவன் பகவான் கிருபை இந்த கிருபை இருந்து பார்த்தவங்க தான் தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டையும் எப்படி உபயோகப்படுறது? பிராப்திக்கு சித்திக்கும் போது பகவத் கிருபை உபயோகப்படுறது. அப்பனா நம்ம ஸ்ரீவைகுண்டம் போகும்போது பகவத் கிருபை. ஆனால் பிராப்தி உண்டாவதற்கு ஞானம்தானே ஞானம். ஏன்னா பிராப்தி உண்டாகும்னா, பகவத் கிருபை உண்டாகணும்னா என்கிட்ட ஞானம் இருக்கணுமே. ஞானம் இருந்தா தானே. ஞானான் மோட்சகான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா எடுக்கிறார். ஞானான் மோட்சகான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்ப ஞானான் மோட்சம்னா ஞானத்தாலே தான் மோட்ச பிராப்தி, ஞானத்தால மோட்சப்பதே. அப்ப பிராப்தி ஏற்படும் தருவாயில் பெருமாள் கிருபை வேணும். பிராப்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பெருமாளுடைய கிருபை வேணும். அப்ப பெருமாள் கிருபை வேணும்னா அப்ப அதன் அடிப்படையில் தான் ஞானம் வேணும் இல்லையா? அப்ப ஞானத்தை ஆழ்வார் கிருபை தானே கொடுக்கிறது.
பகவான் கொடுக்குறாரு. ஞானான் மோட்சம் சொல்லிட்டு ஞானம் இருந்தாதான் அவர் கிருப்பை பண்றாரு. அப்படின்னா அவர் கிருப்பை பண்றது இல்லை. அப்படி கிருப்பை பண்ணது இல்லைன்னா ஞானம் வேணும். ஞான பெருமாள் கொடுக்குறாரு, ஆழ்வார் கொடுக்குறாரா? ஆழ்வார் தானே கிருபை தானே கொடுத்தது. அப்ப முதற்கண் ஆழ்வார் கிருபை. ஆழ்வாருடைய கிருபை இருந்தால்தான் அதனால் ஏற்பட்ட ஞானம், அந்த ஞானத்தாலே பிராப்தி. அப்ப முதல்ல எது வருது? ஆளே இல்லை, அவளுக்கு ரிசர்வேஷன் பண்ணிட்டோம், குழந்தையே பிறக்கல. முந்தியெல்லாம் அப்படிதான். முந்தியெல்லாம் ரொம்ப பள்ளிக்கூடம் எல்லாம் ரொம்ப குறைச்சலா இருந்தது. கொஞ்சம் நிறைய வந்துருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப கூட சில பள்ளிக்கூடத்துல தான் சில பேர்லாம் சேர்ப்பானுப்பா. கட்டத்துல இருக்கும். அப்ப 3 வருஷம் 4 வருஷம் தான் கலெக்ட் பண்ணுவான். அப்ப இவ புக் பண்ணுவான். இன்னும் குழந்தையே பிறக்கலாம், ஒண்ணுமே அப்பயே புக் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அப்ப அடிப்படை வேணும். ஒண்ணும் அடிப்படை இல்லாம இப்ப மோட்ச பிராப்தி பண்ணா அதுக்கு அடிப்படை எது? கிருபை. அந்த கிருபையே இல்லாம மோட்சம் கிடைக்குமா? எது கிருபை? ஆழ்வார் கிருபை. அந்த ஆழ்வாருடைய கிருபையால்தான் ஞானம். ஞானம் இருந்தாதான் மோட்சம். ஞானான் மோட்சகான் சாசனம் சொல்லிட்டு, எப்ப நானான் மோட்சகான் சாசனம் சொல்லித்தோ எனக்கு ஞானம் வேணும். ஞானம்னா படிக்காத வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க? ஞானம்னா இந்த இடத்துல ஸ்ரீபாஷ்ய வித்வான், உபநிஷத்துல நான் வாசிச்சிருக்கார், ஸ்ரீபாஷ்ய வித்வான், நியாயசாஸ்திரம், அதே மாதிரி தர்க்க சாஸ்திரம் இதெல்லாம் வாசிச்சிருக்கேன். அதெல்லாம் இங்க சொல்ல. ஞானான் மோட்சகானா என்ன தெரியுமா அர்த்தம்? பகவான் தான் மோட்ச பிரதன் என்கிற ஞானம். அது ஆழ்வார் மூலமா போய் போறோம், ஆச்சாரம் மூலமா போறோம். அதுதான் இந்த ஞானமே தவிர ஞானம்னா ஏதோ இவாலாம் இதை சொல்லி எனக்கு படிப்பறிவே கிடையாதுன்னா, படிப்பறிவு இல்லாதவங்க மோட்சம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஊமைக்கும் மோட்சம் கொடுத்துருக்கா, ஏன் மரத்துக்கு மோட்சம் கொடுத்துருக்கா, பான மோட்சம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது சொல்ல இருக்கட்டும். அப்படின்னு அப்ப அடிப்படை ஞானம் வேணுமனோ அந்த ஞானத்தை ஆழ்வார் கிருபை தானே கொடுத்தது. முதற்கண் ஆழ்வார் கிருபை. அதனால் அந்த ஆழ்வார் கிருபையால ஏற்பட்ட ஞானம், அந்த ஞானத்தாலே பிராப்தி கொடுக்கும் போது பகவத் கிருபை. அப்ப முதல் படியில் என்ன பண்ணும்? முதல் படியில் கிருபை. அப்ப முதல் படியில் கிருபை இருந்தால் தானே ஞானம் பெற்று மேல் படியில் அந்த கிருபைக்கு வந்தோம் தானே வருவோம். முதல் படி கிருபை ஆழ்வார் கிருபை. அந்த கிருபை இருந்தா தான் ஞானம். அந்த ஞானம் இருந்தாதான் மேல் படிக்கு வந்து பகவத் கிருபைன்னு ஆளாகும். ஆக ஞானம் நமக்கு சித்தித்தது ஆழ்வார் திருவாழ்வை பாடினபடியாலே. ஞானம் எப்படி சித்திக்காது? ஞானம் எப்படி? அதனால்தான் இந்த திருவாய்மொழி சேவிக்கணும்னாலே முதல்ல மதுரை விழார் பாசம் பாடணும். இதுதான் காரணம். அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினா அருள்கொண்டீர் உலகிலும் மிக்கதனை. இந்த பாசனம் தான் பிரதானம். ஏன் சுவாமி? மற்றது எந்த வேணா இப்ப நீங்க எந்த பாசனம் வேணா எது வேணா சேவிக்கலாம். திடீர்னு திருப்பாவை சேவிக்கலாம், அதுக்கு முன்னாடி சேவிச்சதான் ஒதுத்தனியன்றது உண்டு. ஒதுத்தனியன் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்தந்த பிரபந்தத்துக்கு உண்டான தனியன் சேவிக்கிறது, அது எல்லாத்துக்குமே பொது. இப்ப திருப்பாவை சேவிக்கிறோம்னா பொது தனியை சேவிச்சுட்டு மேற்கொண்டு அந்த அதுக்கு உண்டான தனியை நீலாதுங்க தனியை சேவிச்சுட்டு திருப்பாவை சேவிக்கிறோம். அதே போல இது எங்கெங்க என்னென்ன உண்டோ அந்தந்த நிலையை அதெல்லாம் சேவிக்கிறோமோ. ஆனா இங்க எப்படின்னா திருவாய்மொழி சேவிக்கணும் மட்டும்னா இன்னொரு பிரபந்தத்தை சேவிச்சுட்டு தான் இந்த பிரபந்தம் சேவிக்கணும். அது எங்க தெரியுது? அருள் கொண்டாடும் அடியவர் என்பது அருளினா அருவரையின் பொருள். அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினார் அருள் கண்டி. இவ்வுலகில் இந்த பாசனம் தான் தெரிவிக்குது. அப்பனா இவருடைய அருள் கண்டீர், இவருடைய அருள் இருந்தா தானே பகவத் கிருபையை தெரியுது. அப்ப அதனால என்ன தெரியுது? அப்ப திருவாவிழி பாடினபடியாலே ஆகையாலே ஆழ்வார் கிருபை என்றோ உலகத்தில் விஞ்சி இருக்கிறது. அப்ப பகவான் கிருபை பண்ணணும்னா ஆழ்வார் கிருபை நம்ம எடுத்ததான். ஆழ்வார் கிருபை திருவாவிழி நம்ம சேவிச்சதான். அது தெரியல. அதனால் உங்களிடத்தில் மிகச் சிறந்தது. அப்பனால இதுதான் தெரியுதா? அப்ப உலகத்தை காட்டும் தெரிஞ்சது ஆழ்வாரின் கிருபை. மிக அதனால பகவத் பிராப்தி ஞானத்தை எதிர்பார்க்கும். இவாளெல்லாம் எப்படிதான் விடுதலை எழுதுறான்னு தெரியாது. பகவத் பிராப்தினா பகவான் என்ன பண்ணா? ஞானம் இருக்கா? இந்த ஜீவாத்துக்கு ஞானம் இருக்கா? ஞானத்தை எதிர்பார்க்கும். ஆனா நமக்கு ஞானம் இருக்குன்னா தான் பகவான் என்ன ஆசிரியிக்க முடியும், அப்பதான் அடைய முடியும். ஞானமே இல்லைன்னா அடைய முடியாது. இதை பத்தி பிரலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். பேற்றுக்கு தேவை ஆத்ம ஞானமும் அப்பிரதிஷேதமும். பிரலோகாச்சாரியர் பேற்றுக்கு தேவை ஆத்ம ஞானமும் அப்பிரதிஷேதமும் அப்படின்னா இந்த ரெண்டும் தேவைன்றார். அப்பிரதிஷேதம் ஆத்ம ஞானம். அப்பிரதிஷேதம்னா விளக்காமை. பகவான் நமக்கு அனுகிரகிக்க வரச்சே நம்ம வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியுமே, என் வழி நான் பாத்துக்கிறேன், எனக்கு நானேன்னு சொல்றோமோ அப்பிரதிஷேதம். அப்ப பகவான் நம்ம ரட்சிக்க வரும்போது நாம விளக்காம இருக்கணும் இல்லையா?
இசையனும் இசைவித்து என்னை உன் தாளினைக்கு இருத்தும் அம்மானு தெரியுதா, அந்த இசைவுதான் தெரியுதா அப்பிரதிஷேதம் அப்படின்னா. ஆனா ரெண்டு தேவை, ஆத்ம ஞானம் அப்பிரதிஷேதம். ஒண்ணு இருந்தா போறாதா சுவாமி? ஆத்ம ஞானம் இருந்தா போறாதன்னா, ஆத்ம ஞானம் என்ன, ஏன்னா ஆத்ம ஞானம் நன்னவே நமக்கு இத்தனை காலேஜ் கேட்கணும். சேஷத்துவ பாரதம் தெரியும், பகவானுக்கு நான் தாசன், அவன் சொல்படி கேட்பேன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சேஷத்துவ பாரதம். அந்த சேஷத்துவ பாரதத்திலே தான் ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம மேலும் ரட்சிப்ப வரும்போது தடுக்காமையும் விளக்காமை வேணும். சேஷத்துவ பாரதத்தில் வந்துருச்சு சுவாமி, வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன ரட்சிக்க வர இருக்கட்டும் சுவாமி, என்ன சுவாமி அப்ப அவசரம், ஒன்னும் அவசரம் இல்லை, இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கேன். அப்ப நான் தடுக்கிறேன்னு அந்த தடுக்காமே இருக்கணும். என்ன சரி சுவாமி, அப்ப தடுக்கா மட்டும் இருந்தா போறாதா, ஆத்ம ஞானம் வேணுமான்னா என்ன பாருங்க. ஏன்னா சில பேர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பா, ஆத்ம ஞானம் மட்டும் இருந்தா போறாதா, தடுக்கணுமா, தடுக்க போறாதா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, நான் தடுக்காம இருக்கேனே, ஆத்ம ஞானம் வேணுமான்னு கேட்கிறேன். முதல்ல இது பதில் சொல்லிடுறேன். நான் தடுக்காம இருக்கேன், ஆத்ம ஞானம் அவர் வரைச்சத பேச இருக்கும். தடுக்காம இருக்கேனே, பேசாம இருக்கேன்னா, இந்த தடுக்காம இருக்கக்கூடிய தன்மை நாம மயக்கமா இருந்தா கூட தடுக்க மாட்டோம், தெரியாது. அவர் நமக்கு எதை வந்து பண்றாருன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. மயக்கமா இருக்கதே தடுக்க மாட்டோம் ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு, அந்த 3 வயசு குழந்தை என்ன பண்ணும், பகவான் ரட்சிக்க வரைச்சு அது என்ன பண்ணும், தடுக்க மாட்டேன், தெரியாது. அது தடுக்க போறது கிடையாதுன்னா, அது தடுக்க மாட்டேன். அப்ப பகவான் சரி சுவாமி, அப்ப பகவான் ரட்சிக்க மாட்டாரு, அவதான் தடுக்கலையே. நான் மயக்கமா இருக்கும் போது பகவான் வந்து என்ன ரட்சிக்க வரைச்சு நான் தடுக்க மாட்டேன், அதை வச்சுட்டு அவர் ரட்சிக்கலாமானோ, ரட்சிக்க மாட்டான். 3 வயசு குழந்தையா இருக்கும்போது எனக்கு தெரியாது, அவன் வந்து ரட்சிக்கலாம், அவர் ரட்சிக்க மாட்டார். ஏன் மாட்டார்னு என்னன்னா, முதல்ல 3 வயசுக்கு குழந்தை பகவான் ரட்சிக்க வந்தானா தடுக்க மாட்டான். அதுக்கு அப்ப தடுக்காம வைத்துக்கொண்டு மோட்சம் கொடுப்பாரான்னா, ஏன்னா அப்ப நமக்கு புரிதல் இல்லை, நமக்கு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் தான் ஞானம். அந்த புரிதல் இருக்கணும். புரியாம தவிச்சுட்டு இருந்தா அப்ப பெருமாள் முக்தி கொடுப்பாரா, குடிக்குது. புரிஞ்சு தடுக்காம இருக்கணும்னா புரிஞ்சு வரணும். நான் யாருன்னு தெரியணும், சம்பிரதாய அர்த்தங்கள் தெரியணும், நான் இப்படிப்பட்டவன் தெரியணும், பகவான் யாருன்னு தெரியணும். மிக்க இறைநிலையம் மெய்யாம் உயிர்நிலையம் பிராப்திய பிரம்மணரூபம் பிராப்திஷ்ட பிரத்யகாத்மனகா பிராப்திபாயம் பரம் பிராப்தே ததா பிராப்தி விரோஜித வதந்தி சகலாவேதாக சேதிகாச புராணகாக மணியஸ்த மகாத்மானகா வேத வேதாத்வாஜனகா தெரிவிக்கிறது உபனிஷத்து. அர்த்தபஞ்சக ஞானம். அந்த அர்த்தபஞ்சக ஞானம் தான் புரிதல் இருக்குமோனோ, புரிதல் இல்லைன்னா அவர் வரமாட்டேன். ஏன்னா நான் மயக்க நிலையில இருக்க வச்சுக்கேன், அந்த மயக்க நிலையில இருக்கிறத அவர் கொடுத்தா கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்னா, எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, முதல் நிலை. ரெண்டாவது, குழந்தைக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாதுன்னா அப்ப புரிதல் வேணும். புரிதல் நிச்சயமா இருக்கணும். அப்ப அந்த புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருந்தாதான் புரிதல். புரிஞ்சு தடுக்காம இருக்கணும். புரிஞ்சிடணும். நமக்கு இருக்கிற ஞானம் தெரியணும். அந்த ஞானம் என்ன, சேஷத்துவ ஞானம் இருந்தது, பாரதந்திர ஞானம் இருந்தது. அந்த பாரதந்திர சேஷத்துவ ஞானத்தை வைத்துக் கொண்டு பாரதந்திர ஞானமாக மலரணும். இதுக்கு பிற்பாடு நாம தடுக்காம இருக்கக்கூடிய ஒண்ணு. அதுக்கப்புறம் நான் தடுக்காமை வரணும். எனக்கு பூர்ணமான ஞானம் இருந்து அதுக்கப்புறம் தடுக்கணும். ஆக ஆத்ம ஞானமும் தேவை, அப்பிரதிஷேதமும் தேவை. இல்ல சுவாமி, ஒருவேளை எனக்கு சேஷத்துவ ஞானம் வந்துட்டு தடுத்துட்டேன்னா கொடுக்க மாட்டேன். தடுக்காம தடுத்துட்டேன், எனக்கு ஒரு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஞானம் வந்துட்டு சுவாமி விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும். நான் அப்ப ஏன் தடுக்கிறேன்? தடுக்க மாட்டேயே. ஞானம் வந்துருச்சுன்னா அப்ப சரியான ஞானம் வரலன்னு அர்த்தம். சரி, அப்ப தடுத்துட்டேன், அந்த ஞானம் இல்ல, நான் தடுக்காம இருக்கேன்னா புரிதல் இல்லையே. புரிதல் இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. அந்த ஞானமே இல்லைன்னா புரிக்க மாட்டாரு. அதான் தெரியும். அதன் பிரயோஜனமாகத்தான் விளக்காமை வேணும். அப்ப நான் சேஷத்துவ பாரதந்திர நன்னா புரிஞ்சுட்டு அதன் புரிதல் மூலமாகத்தான், அதன் பிரயோஜனமாகத்தான் விளக்காமை வேணும். இந்த இரண்டுமே எப்படின்னா, இந்த விளக்காமை மட்டும் சொல்லியிருந்தா மயங்கினாலும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மயக்கமா இருக்கிறது அப்ப நான் ஒண்ணு தடுக்க போறது கிடையாது. ஆக சேஷத்துவம் என்ன, பாரதந்திரம் என்ன, இந்த ரெண்டு ஞானம் இருக்கணும். அது இருந்தா மட்டும் போறாது, விளக்காமை இருக்கணும். அப்ப பெருமாள் நமக்கு முக்தி கொடுக்க போறேன்னா அப்ப ஞானம் ரொம்ப முக்கியம். வெறுமனே பெருமாள் மோட்சம் கொடுக்க மாட்டார். ஞானம் தெரியும், ஞானம் இருக்கணும். அந்த ஞானம், அந்த அறிவு அவர் கொடுத்தாருன்னா ஆழ்வார்த்தனை கொடுத்திருக்காரு. திருவாய்மொழி மூலம் கொடுத்திருக்காருன்னா அவர் திருவாய்மொழி அடைவே அந்த அறிவு கிட்டத்தனும். அப்ப பகவத் பிராப்தி
ஞானத்தை எதிர்பார்க்கிறது. பகவத் ஏன்னா அவர் கொடுக்க வர்றச்சே நான் தடுக்கல. எதனால தடுக்கல? ஒரு விதத்தை தடுக்காம இருக்கலாம், ரெண்டு விதத்துல தடுக்காம இருக்கலாம். ஒண்ணு, எனக்கு என்னுடைய ஸ்மரணையே இல்லை, என்னுடைய நினைவே இல்லை, நான் மயக்கமா இருக்கேன், அதனால தடுக்காம இருக்கலாம். அல்லது சேஷத்துவ பாரதத்துல ஞானம் வந்துட்டு அதனால தடுக்காம இருக்கலாம். இப்ப எனக்கு இந்த மயக்கமா இருக்கக்கூடிய தடுக்காம இருக்கணும், அதை வைத்து மொத்தத்தில் நான் தடுக்கல, அவ்வளவுதானே சுவாமினா, அதை வைத்துக்கும் மோட்சம் கொடுக்க மாட்டேன். எனக்கு புரிதல் இருந்து சேஷத்துவ ஞானத்தை வைத்துக் கொண்டு அவர் கொடுக்க வரார். அது என்ன பாக்கியம், என்ன பண்ணணும், அதனால கொடுக்கிறார். அப்ப பகவத் பிராப்தி ஞானத்தை எதிர்பார்க்குது. பகவத் விஷய ஞானத்தை, ஆத்ம விஷய ஞானத்தை எதிர்பார்க்கும். அப்படின்னா ஆத்மாவுக்கு உண்டான ஞானம் என்ன, தடுக்காமல் இருக்கக்கூடிய ஞானம் என்ன, ரெண்டையும் எதிர்பார்க்குது. ஆனா ஞானம் என்பது பெருமானை பற்றி என்னவென்றால் பகவானை அடைந்தால் தான் ஞானம் வரும் சொல்லுமா? ஞானம் பகவத் பிராப்தியை எதிர்பார்க்குமே சொன்னது பகவத் பிராப்தி ஞானத்தை எதிர்பார்க்கும். பகவானை பற்றினோம், அப்பா பற்றினோம் ஞானம் இருந்தா பிராப்தி கிட்டும். இதையெல்லாம் திருப்பி போடலாம். அப்ப ஞானம் இருந்தா பகவான் கிடைக்கிறது, ஆத்மா பிராப்தி கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. திருப்பி பண்ணா இப்ப பகவத் பிராப்திக்கு ஞானம் வேறுன்னு புரியுது. அப்ப ஞானத்துக்கு அந்த பிராப்தி வேணுமா? நல்லா பண்ணணும். எனக்கு வேணும், எனக்கு ஞானம் வேணும், நான் ஆழ்வாட்ட போகல, எனக்கு ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா அந்த பகவத் பிராப்தி, ஏதாவது ஞானத்துக்கு பகவத் பிராப்தி வேணுமா? பகவத் பிராப்தி அவருடைய கிருபை வேணுமா சுவாமி? நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன் சுவாமி நடக்காதுன்னா, இது கேசவந்தமர் கீழ்மேல் வரை இருபிறப்பும் ஆசை பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்க்கை இந்த பதியத்தை நம்பி ரொம்ப ஆசிர்வதிக்கிறார். கேசவன் தமருக்கு முன்னாடி ஆழ்வாருடைய நிலை வேறு, கேசவன் தமருக்கு பின்னாடி ஆழ்வாருடைய நிலை வேறு. அதே போல இங்க என்ன தெரியுமா, இங்க என்ன தெரியுதுன்னா ஞானத்தை இந்த பிராப்தி ஞானம் இருந்தா ஞானம் பகவத் பிராப்தி எதிர்பார்க்கும் சொல்றது நல்லா இருக்கு. அப்ப பகவத் பிராப்தி ஞானத்தை எதிர்பார்க்கணும், பகவானை பற்றினோம். இப்ப திருப்பி போட்டா என்ன வருது? அப்ப ஞானத்துக்கு பிராப்தி வேணுமா, என்ன ஞானம் சம்பாதிக்கணும் வேணுமா? எதுவுமே நடக்காது. ரெண்டுமேனா எனக்கு சேஷத்துவ பாரதத்தையும் வராது, தடுக்காம அப்பிரதிசேஷம் ஆத்மா ஞானம் ரெண்டுமே நடக்க போகுதுல. அப்ப பிராப்திக்கு ஞானம் வேணும், பகவத் பிராப்திக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்துக்கு இது வேணும், திருவாய்மொழி வேணும். அந்த ஞானத்துக்கு திருவாய் வேணும். அப்ப பகவானை அடைவதற்கு ஞானம் தேவை, அந்த ஞானத்துக்கு யார் தேவை? ஆழ்வார் தேவை. ஆக இதுதான் அடிப்படை. இது அப்ப ஆழ்வார் கிருபை தானே எல்லாத்த விட பெரியது. அப்ப அடிப்படை எதுக்கு? எனக்கு ஞானம் இல்லைன்னா அவரே எனக்கு கிட்டக்க சேர்க்க மாட்டாரு. ஒண்ணுமே இல்லையா சுவாமி இங்கே? அப்ப ஞானம் இருந்துட்டு வச்சுக்கேன், அந்த ஞானம் கொடுக்கறது ஆழ்வாதனை. இதைத்தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் ஆதலின் அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் எவ்வளவு தாழ்ந்தவன்னு கீழே சொல்ல, உங்களுடைய தாழ்ச்சிக்கு எதுன்னு கேட்க, இந்த தாழ்ச்சியில ரெண்டு வகை. என்ன ரெண்டு வகைன்னா, அகங்காரம், அர்த்தம், காமம், இதெல்லாம் இங்க நிற்கக்கூடிய தாழ்ச்சி. ஏன்னா பிறர் மனைவியை வேண்டினேன், சில பெண்களை வேண்டினேன், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டேன். அப்ப அகங்காரத்தோடு இருந்தேன், மமக்காரத்தோடு நல்லா தோண்டி கொண்டிருந்தேன். இதெல்லாம் தனக்கு இருக்கும் கட்டப்பட்டு இதற்கு அடுத்த பாசம் என்ன சொன்னார்? இது அத்தனை வினைகளும் நம்மால் போக்கி கொடுத்தான். அப்ப நன்மையால் மிக்க நான்மலையாளர்கள் இந்தந்த தோஷங்கள் இங்கிட்ட இருந்து அகங்காரம் மமக்காரங்கள் என்ன, மேற்கொண்டு காமக்ரோதங்கள் என்ன, இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் இருக்கிறபடியால இதுக்கு அடுத்து நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் கொண்டு அன்னையாய் அத்தனை என்னையத்தனோ நம்பினேன், பிறன் நண்பொருள் தன்னையும் நம்பினேன், மனவாரையும் முன்னலாம் செம்பன்மாட திருக்குறுகுன் நம்பி கண்மனாய் அடியேன் சதிர்த்தேன் என்று அடுத்த பாசத்தில் என்ன சொன்னார்? என்னுடைய வினைகளும் அம்மாவால் போக்கி கொடுத்தார் என்று சொல்லி எப்படி சொல்லிட்டாருமோ. அப்ப ரெண்டு பாசனம், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பாசனம் ஆகட்டும், நம்பினேன் பிறன் நண்பொருள் ரெண்டு பாசனத்திலும் அவருடைய முதல்ல பாவத்தை சொன்னது நன்மையால் மிக்க இத்தனை பாபிஷ்டன் நான் சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த பாசனத்துல அந்த பாவத்தை எல்லாம் போக்கினார், அவருடைய கருணையால போக்கினார். எப்படி போக்கினார் அதெல்லாம் போயினால எப்படி போக்கினான்றதுதான் இந்த பாசனம் சொல்றது. என் பாவத்தை அங்க சொல்லல, எப்படி போக்கினான்றது அங்க சொல்ல. ஆழ்வார் போக்கினான்றது அது எப்படி சுவாமி எப்படி போக்கினான்னா,
திருவாய்மொழி பாடி அதன் அர்த்தத்திலேயே இவருடைய அகங்கார அர்த்த காவலின் அடைவே ஆழ்வார் போக்கினார். திருவாய்மொழி பாடி இவருடைய அகங்காரம் அமகாரம் அர்த்த காமங்கள் அதெல்லாம் ஆழ்வார் பார்க்கணும். அப்ப நாம் எதை போக்கினோம் என்று செய்கிறாங்க அதுதான். அப்ப அனாத்மனி ஆத்ம புத்தி, அனாத்மனி அனாத்மான சரீரம் எப்படி போகுது பாருங்க. ஆத்மான ஆத்மா, அனாத்மா அதுல கூட தர்மம் அதர்மம், அதர்மம் தர்மம் இல்லாத தன்மை. அதே போல அனாத்மான சரீரம், அந்த சரீரம் இது ஆத்மான்னு நினைச்சிடணும். தேகாத்மா அபிமானம், சரீரமே ஆத்மான்னு தேகாத்மா அபிமானம். அந்த தேகாத்மா அபிமானம் வந்துட்டாலே அடுத்து என்னது? அபோக்யங்களில் போக்கிய புத்தி, அபோக்யங்களில் போக்கிய புத்தி. கீழே நன்மையால் மிக்க நான்மனையாளர்கள் புண்மையாக கருதுவர் என்று தன்னுடைய புண்மையை சொல்ல, அந்த புண்மையை தன்ன அத்தை நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மனவாரை முன்னெல்லாம் என்று இரண்டும் வகையாக பேசி அனந்தரம் பண்டை வல்வினை பாத்திரனை என்று அத்தை ஆழ்வார் போக்குபடியை சொல்லி போக்கின பிரகாரத்தை இப்பாட்டிலே சொல்கிறார். அதுக்கப்புறம் அனாத்ம புத்தி, அனாத்மா ஆத்மா புத்தியையும் அபோக்கியங்கள் போக்கிய புத்தியையும் அத்தியாத்ம ஜன்மத்தாலே போக்க வேணுமே ஆச்சாரியன் ஞானப்பிரதானம் பண்ணினவாறே அந்த ஞானம் மேலுண்டாத கர்மார்ஜத்தை மாற்றும். முன்புண்டான அவித்தியாலே ஆட்சிவத்து வைத்த கர்மங்கள் ஈஸ்வரம் போக்கும்படி பண்ணுவது சங்கல்பஜத்தை இவன் போக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, அனாத்மான சரீரம், தேகாத்மா அபிமானது அது ஒண்ணு இருந்து, அதுக்கப்புறம் அபோக்கியங்கள் போக்கிய புத்தி, எதெல்லாம் நமக்கு அனுபவிக்கத்தக்கது அல்லவோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கலைஞர்ன பக்ஷையே, வெங்காயம் உள்ளி குண்டி சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் நமக்கு அனுபவிக்கத்தக்கது இல்லையோ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது. ஆனா அதெல்லாம் அனுபவிக்கணும்னு பார்த்தோம்னா அபோக்கியங்கள் போக்கிய புத்தி அப்படின்னு இதெல்லாம் இனிமையாத இனிமையா தப்பா புரிஞ்சிடணும். இந்த இரண்டையும் எதால போக்கினா, அப்ப நம்ம ஆத்மா விஷயமா ஞானம் தெளிவாக தெரிந்தால்தான் போக்க முடியும். ஞானமே இல்லைன்னா போக்க முடியும்னா, அப்ப ஆத்மா சரீரத்தை காட்டும் வேறுபட்டுதான் தெரிவித்தார். அது ஆத்ம ஞானம். அத்தியாத்ம ஞானம் சொல்லுவார். ஆத்ம ஞானம் அத்தியாத்ம ஞானம் அது தெரிஞ்சாதான் அகங்காரப்படும். ஓ ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயன், இந்த ஆத்மா தான் உயர்ந்தது, இந்த சரீரம் ஒண்ணுமே இல்லை, இது சொல்லப்படுத்தி கேட்கணும். இந்த ஞானம் திட்டமும் வந்ததுக்கு அப்புறம் அப்ப அகங்காரம் இருக்காது. அப்ப அகங்காரம் போயிடுது இல்லையா? அகங்காரம் போனதுக்கு அப்புறம் தேகாத்மா அபிமானம், தேகமே ஆத்மாங்கிற அபியமா போயிடுமோ. தேகமே ஆத்மா போயிடுச்சுன்னா அத்தியாத்ம ஜனத்தா தேகாத்மா தொலைக்கணும். அப்ப சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறு, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் என்று புரிஞ்ச உடனே அந்த சரீர சம்பந்தப்பட்ட எதுவும் போக்கியம் இல்லைன்னு புரியணும். சரீரத்தை காட்டில அப்படின்னா அதான் அபோக்கியம். இங்க துணிக்க பண்ணுங்க என்ன போக்கியம்? அபோக்கியங்களில் போக்கியதா புத்தி. நாம் அநேகம் என்ன பண்ணோம், எனக்கு இந்த வாஸ்து கிடைக்கிற சுவாமி, இது வேணுமே இது வேணுமே, அங்க இந்த இதெல்லாம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது, ரொம்ப ருச்சியா இருக்க மாட்டேங்குது. இது எது சாப்பிடுறது? சரீரம் தான் சாப்பிடுறது, ஆத்மா சாப்பிடல. அப்பனா நமக்கு தேகாத்மா அபிமானம் போயிடுச்சுனாலே அதான் அத்தியாத்ம ஜனத்தான் தேகமே அபிமானத்தை தொலைக்கணும். அப்ப சரீரத்தை காட்டும் ஆத்மா வேறு, அந்த வேறுபட்டவன் புரிஞ்ச உடனே அப்ப சரீரம் சம்பந்தப்பட்ட எதுவுமே போக்கியம் கிடையாது. ஏன்னா ஆத்ம உத்தியோகத்தை பிரதானம் வந்துட்டு போக்கியம் இல்லைன்னு புரியணுமோ. அப்ப தேகாத்மா அனுபவம் நினைக்கவே தான் நான் என்ன பண்ணோம், இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த இனிமையெல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்றோம். நன்னா இருக்கிறேன்னா இந்த சரீரத்துக்கு தானே பார்க்கணும், இந்த சரீரத்தை பார்க்கணும். அப்ப சரீரம் வேண்டான்றல, சரீரம் வேணும். எதுக்கு வேணும்? சரீரம் ஆத்தியங்களும் தர்மசாதனம். இதை வைத்து கொண்டு இதன் நன்மைக்கு பார்க்கணும். நாம் என்ன பண்றோம், இதன் நன்மையே பார்க்கணும், இந்த சரீர நன்மையே பார்க்கறோம். சரீர நன்மை பார்த்தாச்சுன்னா என்ன ஆகுன்னா அப்ப தேகாத்மாபின்னு அர்த்தம். நம்ம ஒருத்தர் நாமே பரீட்சை பண்ணிக்கணும். சரீர நன்மை பார்க்கணுமா ஆத்ம உஜ்ஜீவனம் பார்க்கணுமா? அப்ப சரீரம் வேண்டாம்னா சரீரம் வேணும். சரீரம் இருந்தா தான் ஆத்மா உஜ்ஜீவனம் அடைய முடியும். சரீரம் இல்லைன்னா ஆத்மா உஜ்ஜீவனம் அடையாது. ஆனா இந்த சரீரம் இருந்தா நல்லதா இல்லைன்னா நல்லதானா ரெண்டுமே உண்டு. இல்லைன்னா நம்ம தனியா எந்த விதமும் கர்ப்பத்தை சேர்க்க மாட்டோம், என்ன பாப கர்ப்பத்தை சேர்க்க மாட்டோம். ஆனா இருந்தா தான் நம்ம புண்ணியத்துக்கு சேர்த்துட்டு மேற்கொண்டு பகவத் அனுகிரகம் பெற்று மேற்கொண்டு சீவன் போவதற்கு. அப்ப சரீரத்தை எப்படி போகணும்? ஒரு கத்தியை கொடுத்தேன் படத்தை நகரத்துக்கு, அந்த கத்தி கையை நடிக்கணும்னா என்ன பண்றது? கத்தி நல்லது, அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும். அதே போல சரீரம் நல்லது,
எந்த விதத்துல நல்லது? ஆத்மாவுக்குன்னு நினைச்சா நல்லது. இந்த சரீரமே நான் நினைச்சுக்கேன், அதான் வம்பு வருது. அப்ப சரீரமே நினைச்சா தேகாத்ம அபிமானம். தேகாத்ம அபிமானம் என்றாலே என்ன ஆகுதுன்னா, அப்ப என்ன சொல்றது? இந்த தேகத்துக்கு தேவையான நினைக்கிறவனோ அதெல்லாம் என்னது? அதான் அபோக்யதா. அபோக்யங்களில் போக்கிய புத்தி. எதெல்லாம் நம்ம அனுபவிக்க கூடாதா அதெல்லாம் அனுபவிக்கணும்னு தோன்றதுனோ அதான் நடக்குது. இதுதான் தப்பான இனிமை. உண்மையான இனிமை இல்லை, தப்பான இனிமை. அந்த உண்மை அல்ல. அப்ப பொய். இந்த தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டுன்னு சொன்ன உடனே இப்ப பாருங்க, ரெண்டு தப்பு சரியா போயிடுது. இந்த தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு வச்சுக்கேன். முதல் தப்பு தேகாத்மா அபிமானம் போயிடுது. அம்மா சுவாமி நான் தேகம் வேறு ஆத்மா போயிடுது. ரெண்டாவது தப்பு என்ன ஆகுதுன்னா, இந்த தேகத்துல விருப்பமானதை நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. இதுக்கு வேணுமே, இது வேணுமே, நல்லா இருக்க, ருச்சியா இருக்க, நாக்குல தண்ணி ஓடுறது அப்படின்னு இல்லையா, அதுவும் சரியா போயிடும். தேகாத்மா அபிமானம் போயிடும் முதல் நிலை. தேகம் வேறு ஆத்மா சத்தா. அது மட்டும் இல்ல, இந்த தேகத்துல நம்ம என்ன புத்தி பண்றோம்? ஆத்ம புத்தி பண்ணல நம்ம. அது முதல்து. ரெண்டாவது அதுல நல்லா போக்கியதா இருக்கணும். இந்த தேகத்துக்கு எது போக்கியம் எது போக்கியம் பாக்குறோமோ அதுவும் தொடங்கணும். இந்த ரெண்டு விஷயம். அப்ப அபோக்கிய பதார்த்தங்கள் போக்கியதா புத்தியும் அனாத்மங்கள் ஆத்ம புத்தியும் இரண்டையும் தவிர்ப்பது எது? அத்தியாத்ம ஞானத்தானே. அப்பனா அத்தியாத்ம என்னன்னா சேஷத்துவம் பாரதந்திர ஞானம். அந்த சேஷத்துவ பாரதந்திர ஞானம் வந்துனாலே எது போக்கியம் நினைக்கிறோமோ, எது போக்கியம்னா நினைக்கப்படாதோ அந்த நினைக்கப்படாதோ அந்த நிலையெல்லாம் போயிடும். நினைக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, ஆத்ம புத்தி அனாத்மாவில ஆத்ம புத்தி பண்றவங்க இந்த சரீரத்துல ஆத்ம புத்தி சரீரத்தை ஜாகிரதையா பார்த்துக்கணும். நான் சரீரம் இல்லை, நான் சரீரம் இல்லை, சரீரம் வேறு நான் வேறு. அப்ப இந்த புத்தியை போயிடும். இப்ப எப்படி நமக்கு ஆச்சாரம் உபதேசிக்கிறான்? சரி சுவாமி இதெல்லாம் நல்லதான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பகவத் கிருபையை காட்டிலும் ஆழ்வார் கிருபை விஞ்சியதான் பார்க்கணும். ஆமா, இதனால ஆழ்வார் ஞானம் கொடுக்குறாரு. எப்படி சுவாமி கொடுக்குறாரு? என்ன ஞானம் என்ன ஞானம் வந்துட்டு? இந்த ரெண்டு ஞானம், தேகாத்மா அபிமானம் தொலைகிறது. அதுக்கப்புறம் அபோக்கிய புத்தி போய் எது அபோக்கிய புத்தினா எதெல்லாம் போக்கியம் இல்லையோ அதுல போக்கிய புத்தி வந்துடுது. அதெல்லாம் போயிடுது. எதுக்காக சரீரத்தினால வருது. அதுவும் தொடர்ந்து சரி. இது எப்படி உபதேசம் பண்றான்? ஆனா இந்த தேகாத்மா அபிமானம் தொலையணும், அபோக்கியத்தின் பதார்த்தங்கள் போக்கிய புத்தியும் தொலையணும். அப்படி இருக்கிறது இது ரெண்டும் எப்படி சுவாமி உபதேசம் பண்றான்னா, நமக்கு எப்படி ஆச்சார உபதேசம்னா அது தெரியுமான்னா அதுதான் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா தெரிகிறார். அதே போல சில விஷயம் சம்பிரதாயத்தை நல்லா பண்ணுறது ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஆச்சாரன்ற பொருள நமக்கு இந்த ஞானம் வருதுன்னா எப்படி வருது சுவாமி? எனக்கா வந்தது சுவாமி அப்படிலாம் ஒண்ணு இல்லை. எனக்கா சம்பிரதாய விஷயம் இங்கதான். ஏன்னா பாரதந்திரத்துக்கு நல்லா பாருங்க, பாசுரத்துடைய வியாக்கியானம் என்பது சுருக்கமா பண்ணிடலாம். அருளினான் அவ்வர்மறையின் பொருள் அருள் கொண்டு 1000 தமிழ் பாடல் அருள் கண்டீர் அருள் கொண்டாடும் அடியவரின் பொருள் இருக்கு இல்லையா, அந்த பாசுரத்துக்கு உண்டான அர்த்தத்துல நல்லா வியாக்கியானம் பண்ணிடலாம். ஆனா இது வரைக்கும் இன்னொரு பார்த்துக்கோம், நஞ்சியுடைய வியாக்கியானத்தை பார்த்திருக்கோம், பெரிய வாட்சியுடைய வியாக்கியானத்தை பார்த்துக்கோம். ஆனா அவெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில இல்ல காமிக்கவே இல்லை. ஏன்னா இதற்குன்னு ரகசிய கிரந்தங்கள் இருக்கு. இவருக்கு திருலோகாச்சாரிய 2 பேரும் அண்ணா தம்பி இல்லையா, திருலோகாச்சாரியும் அழைய நவா பெருமாள் நாயன். அதனாலதான் சொன்னேன், ஒவ்வொரு வியாக்கியானம் ஒவ்வொரு ருச்சி. நம்ம பாஷையில சொல்லணும்னா இந்த பக்கமா வச்சு லட்டு ரொம்ப நல்லா இருக்கு சொன்னேன், அந்த பக்கமா வச்சு ஜிலேபி ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பக்கம் திருநாராயண தேன்குழல் துணித்தென்குழல்னு சொல்லுவோம், அந்த துணித்தென்குழல் ரொம்ப நல்லா இருக்குன்றான். எதசாமி சாப்பிட்றதுன்னா அதே மாதிரிதான் இந்த வியாக்கியானம். நஞ்சியுடைய வியாக்கியானத்துல கீதாச்சாரன் அருள் கோட்டுன்னு சொன்னார். பெரியவாச்சனுடைய வியாக்கியத்துல இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இப்ப என்ன ஒரு ரகசிய சரித்துக்கு போயிருக்காரு தான் பண்ணுவோம். இந்த ரகசிய திரையில ஆனால் இந்த இடத்துல பண்ணுவோம், ரகசிய திரையத்திலையும் கிரந்தத்திலும் அதே போல பெரியவாச்சான்களையும் இவன் இந்த சாரார்த்தங்களை மேற்கொள்ள எடுக்கிறாளையும் இந்த எடுக்கக்கூடியவங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றும் இவா இந்த மாதிரி சொல்லலைன்னா நமக்கு புரியவே புரியாது. அருள் கொண்டாடும் அடியவர் என்பது அருளினான பரபரையின் பொருள் அருள் கொண்டாடும் இந்த படின அருள் கொண்டே இவ்வுலகில் மிக்கதே இருக்க சுவாமி. இதுல தேகாத்மா அபிமானம் எங்க இருக்கு? அதே போல அபோக்கியத்திலே போக்கிய பதார்த்த புத்தி எங்க இருக்குன்னு நம்ம கேட்டுட்டு போனோம். அதுக்கு எங்க போவா? இது கூட்ட ரகசியத்திரத்துக்கு போவா. அவன் அந்த ரகசியத்திரத்தை கொண்டு நமக்கு சொல்லலன்னு வச்சுக்கோ, அந்த அருள் கொண்டாடும் அடியவர்கின்றதற்கு மேலெழுந்தவாறு அவர் அருளை வச்சுன்னு நம்ம கண்டிருக்கோம். அவர் அருள் பிரதானம் அப்படின்தான் நினைப்பது தவிர
அந்த அருள் எப்படி வந்துட்டு அந்த அருளுக்கு உண்டான நிலை என்ன தெரியவே தெரியாது. அது இவா வியாக்கியானத்தை என்னன்னா பாசுர வியாக்கியானம் பார்ப்பது தனி, அந்த பாசுரத்துக்குள்ளே ரகசிய திரயத்தை புகுத்துவது புகுத்துவதுன்னா இவ இல்லாத ஒண்ணு புகுத்துறான்னு அர்த்தம் இல்லை. சுவாமி மதுரகவியாருடைய அபிப்பிராயம் அப்படிதான். அந்த அபிப்பிராயத்தை சுருக்கமா சொல்லியிருக்காரு. அதை நல்லா விரிவா எடுத்து காட்டணுமோ அதைத்தான் நம்ம பூர்வாச்சாரம் தெரிவிக்கிறார். அப்ப சொல்லுங்க அவருடைய அந்த ஞானத்தை கொடுத்தார். அதனால என்ன பண்ண, அதனால் நான் திருந்தினேன். மதுரை இப்ப மதுரை என்ன சொல்றாரு, அருள் கொண்டு 1000 தமிழ் பாடல் கண்டீர் விளைவிக்கிறேன்னா ஆழ்வார் அருளாளர் திருந்தினேன்னு சொல்லிக்கிறாருனோ, அவர் திருந்தினான்னு அவர் சொல்லிக்கிறார். ஆனா அப்ப ஒரு ஆச்சாரியன் எல்லா ஞானத்தையும் கொடுக்கிறார். அதான் நமக்கு என்ன திருத்தம் ஏற்படுகிறது என்று சொல்லணும். அந்த விதியைத்தான் சொல்லுகிறார் மதுரை கவியாளர். ஏன் தெரியுது, தன்னுடைய ஆச்சாரியனார் கூட நம்மாழ்வார் இதை கொடுத்தார், அதனால் நான் தெரிஞ்சேன். இங்க மதுரை கவியை சொல்லுது தனக்கும் நம்மாழ்வாருக்கும் பண்ண நன்மையை அதை வச்சுண்டு என்ன சொல்றாரு, இப்ப வியாக்கியாதா அழுகிய மணவாள பெருமாள் நாயனார் நமக்கு பொதுவான ஒண்ணு நம்ம தெரிவிக்கிறார். என்னைக்குமே ஆச்சாரியால்னா பாசுரத்துல இருக்கக்கூடிய மேலிருந்து வரை அர்த்தம் பண்ணி சொன்னா அவளுக்கு போகவே போறாது. அவ உள்ளுக்குள்ள போய் நமக்கு என்ன செய்தியை கொடுக்க வராது இருந்து அதான் இங்க தெரிகிறார். அப்ப அனாத்ம புத்தி போயிடுறது, அயோக்கிய போக்கியதா புத்தியும் போறதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு என்ன பண்றாருன்னா இதை நன்னா கடிக்கிற இதுல இருந்து ஆச்சாரியின் மூலம் ஞான பிரதானம் பண்ணணும். முதல்ல ஆச்சாரம் என்ன பண்ணா ஞான பிரதானம் பண்ணணும். நம் கட்டங்களும் சேர்க்கிற நல்லா என்ன ஆச்சாரம் தெரியுது. ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கிறான்றது ஆச்சாரம் நல்லா தெரியாது. இந்த சிஷ்யன் மாதிரி சிரமப்பட்டு இருக்கான், இந்த சிரமம் இருக்கு அப்படின்னு அந்த வழிக்கு போகாத தவறான வழி. சாஸ்திரம் சொன்னது நீ மீறி நடந்து போகாது. என்ன சரியா சொல்லி நான் சொல்லவே இல்லையே எங்க ஆச்சாரன்னா தெரியுமா, அவருக்கு நன்னாவே தெரியும். அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாரு, தப்ப வழிக்கு போறான், தப்பி வழி போகப்படாது அவன் திருத்தரணும். திருத்தி ஆச்சாரம் உபதேசம் பண்றாருன்னா அவர் உபதேசிட்டாருன்னா நம்முடைய கர்மங்கள்லாம் தொலையுது. அவருடைய அப்ப நம்முடைய கர்மங்கள் எதனால தொலையுது, அவருடைய உபதேசத்தால தொலையுது. உபதேசத்தால தொலைகிறதுன்னா எப்படி சமம் தொலையும் கர்மங்கள். அவர் என்னுக்கு நன்மை அவருக்கு தெரியுமா, நன்னாவே தெரியும். ஏன்னா தீயதா நான் வேறு பாதை மாற்று பாதைன்னா தீய பாதை, தீய பாதையில போனாலும் அவருக்கு தெரியும், உடனே தெரிஞ்சுவார். எனக்கு எப்படி ஊட்டணுமோ அந்த ஞானத்தை அப்படி ஊட்டுவார். ஏன்னா அங்க படிக்கிற குழந்தை சப்ரம்மச்சாரி கிளாஸ்மேட்ஸ், நம்ம கிளாஸ்மேட், இந்த கிளாஸ்மேட்ஸ்ல எல்லாரும் ஒரே அறிவோடு இருக்கான்னு சொல்ல முடியாது. அந்தந்த அறிவுக்கு புள்ளை பூதம் தில்லம் புள்ளம் பூதம் குடியேன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்ப அந்தந்த அறிவுக்கு தகுந்த ஊட்டுறாருன்னு அதுவரை ஊட்டுவார். ஊட்டுறச்சனுக்கு அந்த ஞானம் வந்துடுது. அந்த ஞானம் வந்த உடனே என்ன பண்ணுறது, உபதேச ஞானம் மேற்கொண்டு வந்துடுது. அந்த ஞானத்தை ஏன்னா அதுக்கு முன்னாடி நானு தவறான வழியில கர்மத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு தரணும். தவறான வழியில கர்மத்தை எல்லாம் எப்படி சம்பாதிச்சுட்டு அது நின்றுடும் உள்ள. ஆச்சாரிய உபதேசத்தாலே தவறான வழியில சம்பாதிக்கக்கூடிய அந்த கர்மாவெல்லாம் முதல்ல நின்றும். நம்ம கர்மாவை சேர்க்கிறோம், கர்மாவை சேர்க்கிறனால தவறான வழி போய் தான் சேர்க்கிறோம். சாஸ்திரம் சொல்லாததை மீறி பண்றது தவறான வழி, சாஸ்திரம் சொன்னதை பண்ணாம இருக்கிறது தவறான வழி. ஆமா அதுவும் தவறான வழிதான், ரெண்டுமே இல்லையா. இது ரெண்டையும் பண்ணிருக்கணும். அது முதல்ல நின்றுடும், அதை முதல்ல நிறுத்துவார். அப்பனா இதம் குரு இதம் ஆகாஷே, இதை பண்ணு இதை பண்ணாதன்னு சொல்லுவோம். பண்ணுன்னு சொல்றத பண்ணாம இருக்கும், பண்ணாதுன்னு சொல்றது பண்ணின்னு இருப்போம். இது ரெண்டும் மாறும். எப்படி மாறணும், ஆச்சாரோட உபதேசத்தால மாறும். ஆச்சார உபதேசி இதெல்லாம் விட்டார். அப்ப விட்ட உடனே என்னுடைய கர்மங்கள் போகணுமோனோ, கர்மங்கள் எப்படி போகும், ஆச்சாரம் உபதேசத்தால கர்மங்கள் போகுமான்னா கர்மங்கள் 2 வகையா பிரிக்கிறார். இனிமே பண்ண போகிற கர்மங்கள், இதுவரையில் பண்ணின கர்மங்கள், இனிமே பண்ண போற கர்மங்கள், இனி இதுவரையில் பண்ணின கர்மங்கள். அப்ப ஆச்சாரன்கிட்ட அடியன் ஞானம் பத்தினேன், நல்லா ஞானம் பேசினேன். அப்ப இந்த ரகசியத்தை ஞானம் உபதேசித்தா பெருமாளுக்கு விசேஷனம், அவன் திருவடி உபாயம் சனவென்று அவர் நன்னா சொல்லிக் கொடுத்தார். அப்படின்னா பகவான் திருவடியே உபேயம், ரகசியத்திர ஞானம் பூர்த்தியா சொல்லி கொடுத்துருக்கார். பெருமாள் நெருங்கியதுக்கு கட்டாட்சத்தால் தான் அனுகிரகம் பண்ணிட்டான். பெருமாள் திருவடியும் உபாயம் இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்த உடனே இதை நல்ல விஷயத்தை கேட்க 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 எனக்கு நல்லா ஞாபகம் வந்தது. ஞானம் வந்த உடனே என்ன தெரியுது, கைங்கரியம் தான் புருஷார்த்தம், மற்ற புருஷார்த்தம் கிடையாதுன்னு இது ஆச்சாரியன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா இல்லையா. அப்ப சொல்லிக் கொடுக்கச்சு அதனுடைய நெஞ்சில் பட 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 பட்ட உடனே என்ன தெரியும்னா, அப்ப பெருமாள் தான் நமக்கு எல்லாம் பண்றாரு, நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை போட்டுக்கு.
அப்படின்னு இனிமே எனக்கு கர்த்தவியம் இதுன்னா அப்படி இருக்க நான் எப்படி தப்பான கர்மங்களை பண்ணலாம்? பகவான் எனக்கு கணம் வந்துட்டாரணும், இப்ப இவ்வளவு தடவை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரணும், எப்ப பண்ணிட்டு இருக்காரோ இனிமே தப்பான கர்மம் பண்ணப்படாது அப்படின்ற ஒரு தப்பு கர்மங்களை பண்ண நினைச்சு நினைச்சு நான் நண்பனை ரொம்ப நான் பாதிப்பேன். என்னன்னா இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சிட்டு நானே நானே நொந்து கொள்வேனோ அந்த நிலை வந்துடும். அப்ப ஆச்சாரின் பணி உபதேசத்தாலே அடியனே மேலே மேலே குற்றங்களை சம்பாதிக்க போக மாட்டேன், நிறுத்திடுவேன். அவர் என்ன உபதேசம் நிறுத்துறேன். ஆனா அதற்கு முன்னாடி சம்பாதிச்ச குற்றங்கள் இருக்க சுவாமி, இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கணும். முதல்ல ஏற்கனவே பண்ண குற்றங்கள் இருக்கு, அது இருந்துட்டே இருக்கு. அது குற்றங்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ரெண்டு இருக்கு. அது வேற, அந்த விஷயத்துக்கு போகல. இப்ப அந்த விஷயத்துக்கு அது இன்னும் பெருசா வேணும். இது வரைக்கும் நான் முடிச்சேன். ஏன்னா இப்ப ஆச்சாரம் உபதேசம் கேட்டவனும் நான் எங்கெங்கயோ தாறுமாறா போயிட்டு இருந்தேன், சரியான நிலைக்கு வந்துட்டேன். இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன். எப்ப அவர் உபதேசம் பண்ணாரோ நல்லா புரிஞ்சுட்டேன். பகவான் தான் எல்லாம், அதுவும் இவருடைய திருவடி பலத்தால் தான் பகவானை புரிஞ்சுட்டேன். இனி தப்பு பண்ண மாட்டேன் இருக்கு. சரி, ஏற்கனவே குற்றம் இருக்கே, அந்த கர்மாலாம் எங்க போகும் சுவாமி? எங்க போகும்? ஏற்கனவே இல்லையா? அந்த கர்மா எங்க போனா ஆச்சாரம் உபதேசித்தார். எப்ப உபதேசித்தாரோ அப்ப ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இல்லையா? ஆச்சாரம் உபதேசத்தால் தான் ராமானுஜ சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சரி, அப்ப அந்த ராமானுஜ சம்பந்தம் ஏற்படுத்தி கொடுங்க. யாருக்கு அந்த சம்பந்தம் இருக்கோ, எந்த விதத்தில் துவயத்தை சொன்னவனாக இருந்தாலும் அவனுடைய பாபங்களை போக்குகிறேன்னு சொல்லி இருக்கார் பகவான். துவயம் அர்த்தானு சந்தானேன்னு சக எதிர்த்திருக்கார். பங்குனி உத்திரத்தன்று நீ துவயத்தை சொல்லிட்டே இங்க இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பண்ண பாவனை நான் தொலைச்சு விடுறேன், நன்னாவே தொலைச்சிடுறேன், நான் போக்கி விடுறேன்னு சொல்றாரு. அதற்காக தான் உபதேசம் பெற்றிருக்க. ஆச்சாரம் உபதேசம் எதிரான நம்ம படிக்கிறோம். இனிமே பாபம் பண்ண மாட்டோம். முதல் நிலை. ஏற்கனவே பண்ணிருக்க சுவாமின்னு அதை தொலைச்சிறேன்னு பகவான் உறுதிமொழி கொடுத்துட்டார். உபதேசம் பண்றதுனா ரெண்டு கிடைக்கிறது பாருங்க. முதல்ல நம்ம தவறா போகக்கூடிய நிலை மாறி நேர்மையா ஆச்சாரம் திருவிழி பகவான் திருவிழி இந்த நிலைக்கு வந்துடுறோம். அதுவே பெரிய விஷயம். சரி, இருக்கிற சுவாமி ஏற்கனவே இருக்கு, அது படுத்துவாதுன்னா எதுவுமே இருக்க பாப்பம் பண்ணது, அதையும் தொலைச்சுடுறேன்னு பகவான் என்னுடைய துவயத்தை சொன்னேனும் துவயத்தை சொன்னபடியெல்லாம் அதை நான் தொலைச்சிறேன்னு சொல்லியிருக்கார். இப்ப ஆக இந்த வினைகளை எல்லாம் நாம் போக்குகிறோம், ஈஸ்வரன் போக்கு விடுகிறார். ஆக நாமே இனிமேல் வினைகளை சேர்க்க மாட்டோம். ரொம்ப தைரியமா எழுதியிருக்க. நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை. சுவாமி எனக்கு சம்பந்தம் வந்துட்டு, ஆச்சார சம்பந்தம் வந்துட்டு, ஆச்சார உபதேசம் பண்ண இனிமேல் சேர்க்க மாட்டோம். சரி, முன்னாடி பண்ணிருக்க வினைகளை இந்த சம்பந்தம் அடியாக ஈஸ்வரன் போக்குகிறார். அது நடக்கு. ஆக மூன்றிலிருந்து இருந்து வினைகள் தொலைஞ்சிருக்கு, முக்தி அடைகிறோம். சரி, அப்ப ஆச்சார உபதேசம் எப்படி வேலை செய்யறதுன்னா இந்த இடத்துல நல்லா தெளிவா காட்டுறா பாருங்க. எப்படி வேலை செய்யணும் ஆச்சார உபதேசம்? இப்ப இதுக்கு சொன்னோம், பகவத் கிருபையை காட்டிலும் ஆழ்வார் கிருபை பிரதானமா? ஆழ்வார் கிருபை மேம்பட்டது, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, மேம்பட்டதுன்னா எது? ஞானான் மோட்சகான்னு. அந்த ஞானம் யார் கொடுக்குறாரு? ஆழ்வார் தான் கொடுக்குறாரு. அவர் கொடுத்தபடியால அதுக்கப்புறம் பகவான் அதுக்குண்டான பிராப்தியை கொடுக்குறாருன்னு பார்த்துருக்காங்க. இப்ப ஆச்சாரியன் பண்றாருன்னா அவர் எப்படி உபதேசம் பண்றார்? எப்படி உபதேசம் பண்றாரு? இப்படி உபதேசம்னா ஆச்சார உபதேசம் எப்படி வேலை செய்யறதுன்னு தெளிவா காட்டுறா பாருங்க. முன்னால அவித்யா இருக்கு, பின்னாடி வித்தை. இந்த ரெண்டுக்கும் ஆச்சார உபதேசம் தான் வாசி. முன்னாடி பண்ணின பாபங்கள் பின்னாடி நமக்கு வித்தியை கிடைச்சிருது. என்ன வித்தியை கிடைக்கிறது? ஆத்ம ஞானம் வந்துடுறது, அதுக்கு மேல பாரதந்திரம் வந்துடுறது, இதெல்லாம் கிடைச்சிருது. இந்த ரெண்டுக்கும் எது காரணம்? ஆச்சாரம் தான் காரணம். அப்ப நடுவுல இருக்கிறது ஆச்சார உபதேசம். இதற்கு முன்னாடி இருக்கிறது அவித்தை இருக்கு இல்லையா? அந்த அவித்தையில என்னால சேர்க்கப்பட்ட கர்மங்கள், அவித்தையால சேர்க்கப்பட்டது. இப்ப ஆச்சாரிய உபதேசம் இனிமே ஏற்பட போவது எது? அவித்யா வராது, வித்யை தான் வரும். வித்யன்னா என்னது? பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம். ஆனா ஆச்சார உபதேசத்துக்கு முன்னாடி இருந்தது அவித்யா. என்னென்ன கர்மம் கொண்டு அத்தனை வந்துட்டணும். இப்ப அந்த கர்மங்கள் நின்றுடும். ஆனா அந்த கர்மம் இருக்கு, அது இனிமே நான் பண்ண மாட்டேன். இனிமே என்ன பண்ணுவேன்? வித்தை என்று சொல்லக்கூடிய கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த வித்தையால் நிறுத்தப்பட்ட துஷ்கர்மங்கள், வித்தை ஏற்பட்டபடியாலே துஷ்கர்மங்களை நிறுத்தினேன். துஷ்கர்மனாய் இனிமே நான் பாபத்தை பண்ண மாட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறுத்தினேன். நிறுத்ததுக்கு அப்புறம் அப்ப அவித்தையால் அவித்தையா, அப்ப இதுக்கு முன்னாடி துஷ்கர்மங்கள் சேர்த்தேன். இதனால சேர்த்தேன், கர்மா சேர்த்தணும், அவித்தையால சேர்த்தேன். இப்ப ஆச்சார உபதேசத்தை பெற்றேன், இனிமே துஷ்கர்மங்களை சேர்க்க மாட்டேன். அப்ப முன்னாலே அவித்தையால் துஷ்கர்மம் இருந்தது இல்லையா?
இந்த ஆச்சார உபதேசம் எதிர்பார்த்துதான் பெருமாள் அவன் அந்த முன்வினைகளை எல்லாம் போக்கி விடுகிறான். இப்ப நமக்கு முன்னாடி பண்ண பாபங்கள் இருக்கணும். அந்த பாபங்கள் நாம ஏதோ நன்மையை பண்ணிருக்கோம், அதனால பகவான் தொலைக்கிறான்னு நான் நினைக்கிறோம். ஒண்ணும் கிடையாது. இல்ல சாமி, இப்ப நல்லவனா ஆயிட்டேன், நல்லவனா ஆனபடியாலே ஆச்சார உபதேசம் பெற்றுட்டேன், அதனால என்ன பண்ணுது, அதனால ஒரு தொலைக்கிறாருன்னா இல்லைன்ட்டார். அவர் தொலைக்கிறாரு. இவர் நம்ம சொன்ன ஆச்சார உபதேசம் பெற்றிருக்கார், இன்னைக்கு இவர் மாறி இருக்கார். இப்ப ஆச்சாரன்ற நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம், உன்னுடைய சிஷ்யாளர் நான் கொடுக்குறேன் தொலை சொல்லும். அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா நம் முன்முனைகள் போறது. நல்லா பாருங்க. அதனால முன்வினைகள்லாம் போக்குவினை என்று ஒன்று புண்ணினை முன்வினைகளைத்தான் பகவான் நல்லா பாருங்க, முன்வினை போக்குறார். அப்ப முன்வினை என்னன்னா, இதுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட என்னன்னு ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு முன்னாடி சம்பந்தமான பிறகு நம்ம எதுவும் கர்மா சேர்க்க போறது கிடையாது. அது கொஞ்சம் அதனுக்கு சேர்க்க போவது கிடையாதுன்னு அடைய தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் அடியானே சேர்த்துதான், எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். தெரிஞ்சு பண்ணப்படாது. இருந்தா தெரியாம சிலதான் நடக்குமே சொன்னேன், அதுக்கு பதில் சொல்றேன் என்ன நடக்க போறது. இப்ப ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு இனிமே நம்ம தீயது பண்ண போறது கிடையாது. ஆனா பண்றதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். அந்த வினைகளை பகவான் போக்கிறான். அப்ப முன்வினைகளாம் பகவான் போடுறான். இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். முன்வினைகளை தான் போக்குகிறான் பகவான். நாம் சரணன்னு சொல்லிவிட்டு ஆச்சாரத்தில் உபதேசம் உபதேசம் பெற்றுவிட்டு முன்னும் பின்னும் வித்தியாசமா அந்த மாதிரி தப்பு பண்ணினோம் வச்சுக்கோ. ஆச்சார சமாசனம் ஆயிடுச்சு சுவாமி, ஆச்சார சமாசனம் ஆயிடுச்சு இருக்கட்டுமே, சமாசனம் கூட அப்படின்னு அப்படியே ஒழுங்கா இருக்கப்படணும். தப்பு பண்ணினோம்னா பெருமாள் பாப்பாட்டு ஒழுங்கா உபதேசம் கேட்கல போட்டுக்கு, ஒழுங்கா உபதேசம் வழங்கிக்கல போட்டுக்கு. அப்பனா நம்ம கொல்லவில்லை போலும் பேருக்கு ஆச்சாரம் வச்சுட்டு இருக்காரு. எனக்கு ஆச்சாரம் வச்சுட்டு இருக்காரு. அதனால முன் செய்த வினைகள் மட்டும் பகவான் போக்குறான். முன்னாடி பண்ண இருப்பிலே இல்லையா, அதான் போக்குறான். பின்னாடி இருப்பது போக மாட்டாரன்னா நல்லா பாருங்க. ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் இருக்கிறபடியே ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலே ஆச்சாரனை பார்த்து ஒரு முன்னாடி இருக்க ஒரு பாவத்தை படைக்கிறார். சரி சார், முன்னாடி இருக்கிற பாவத்தை தொலைக்கட்டும், அது நல்லதான் இருக்கு. பின்னாடி இருக்கிற இது போக மாட்டாரா, தெரிஞ்சு செய்ததற்கு பட்டுதான் ஆகணும். ஒண்ணு தெரிஞ்சு செய்யுங்க. என்ன சுவாமி தெரிஞ்சு, யாரோ எத்தனை பேருக்கு சும்மா இழைக்கிற படம் தெரிஞ்சே செய்யணும். அப்ப படட்டும் சுவாமி, என்ன யாராவது சமப்படுத்தினா அவளும் சமப்பட்டணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும். தெரிஞ்சு செய்யணும், பட்டுதான் ஆகணும். தெரியாம செஞ்சிருக்கேன் வச்சுக்கேன், தெரியாம செய்ததை வேண்டுமானால் என்ன பண்ணுகிற, மறைப்பறை தவிர தெரியும்படி தப்பு பண்ணி அதற்கு நல்ல பண்ணுவார். தெரியாம பண்ணியாச்சுன்னா மன்னிச்சுடுவார். போய் தரணும், தெரியல நம்ம குழந்தை பண்ண மாதிரி நினைச்சுக்கிறேன். ஆனா இந்த பண்ணுங்க, தெரிஞ்சு பண்ணினேன், அப்ப அது பட்டுதான் நின்று, அது பிராயச்சித்தமே இல்லையா ஒண்ணு இல்லையா, தெரிஞ்சு பண்ணினேன். ஆனா அது பశ్చాத்தாபப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, பண்ணிட்டேனே அப்படின்னு பண்ணிட்டு வச்சுக்கேன். அப்ப அவர் வாத்சல்யத்தால என்ன வந்து பண்ணிச்சு, தெரிஞ்சும் பண்ணினேன், அதுக்கு பశ్చాத்தாபப்படலை, அனுபவிச்சு ஆகணும், வேற விடையே கிடையாது. தெரியாம செய்ததை வேணுமானா மறப்பறை தவிர தெரிஞ்சும் தப்பு பண்ணா அதுக்கு பశ్చాத்தாபம் படாமல் இருந்தால் அனுபவித்தே ஆகணும். அப்ப அந்த கர்மக்களை மட்டும் பெருமாள் தொலைக்க மாட்டார். தெரிஞ்சு பண்ணிருக்கேன், அதுக்கு பశ్చాத்தாபம் படல, அந்த கர்மத்துக்கு தவிர்க்க மாட்டார். நமக்கு இந்த பிறவி எத்தனை தான் இருக்க போறதோ அதற்கு தகுந்தா போல எதெல்லாம் தெரியும் தப்புன்னு பண்ணினோ அதற்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப நம்ம தெரிஞ்சும் பண்ணிருக்கோம், அதுக்கு பశ్చాத்தாபம் இல்லைன்னா அந்தந்த தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, அப்ப சரணாகதி பண்ணின பிறகு தண்டனை இருக்கலாம். நல்லா பாருங்க, சரணாகதி ஆயிடுச்சுன்னா தண்டனையே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா எந்த வகை கர்மாக்களுக்கு தெரியாம பண்ணதை அப்படியே தள்ளிடுறார். எந்த வகை கர்மா வந்தாலும் தெரியாம பண்ணதை அப்படியே தள்ளிடுறார். தெரிஞ்சு பண்ணி அனுதாபப்பட்டதையும் தள்ளிடுறார். தெரிஞ்சு பண்ணிட்டேன் ஆனா அனுதாபப்பட்டேன், என்னமோ சொன்ன அப்ப எந்த புத்தியில பண்ணிட்டேன் சொன்னேன். சில பேர் என்ன பண்றது, அன்னைக்கு புத்தி குறைவா இருந்தது, என்னவோ அந்த மாதிரி புத்தி வச்சு போயிட்டேன், இப்ப நான் அவஸ்தப்படுறேன். அப்ப அனுதாபப்படுறா இல்லையா, அதையும் தெரியல. ஆனா தெரிஞ்சு பண்ணி அனுதாபம் படாம இருந்தா வச்சுக்கேன், அதற்கு தண்டனை கிடைத்துதான் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால் எல்லாத்தையும் பெருமாள் போக்குவார்ன்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஆச்சாரிய சம்பந்தம் வச்சுட்டேன்,
அப்படியே போயிடணும். இவன் நான் எப்படி ஏன்னா இந்த மாதிரி இருந்தா என்ன வேணா தப்பு பண்ணணுமா, ஆச்சாரிய சம்பந்தம் எடுத்துட்டு போ, என்ன வேணா பண்ணுங்க, பெருமாள் எல்லாத்தையும் போயிட்டு தப்பு. அது மாதிரி கிடையாது. நாம அடிக்கடி சொல்லணும், நாம என்னதான் இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் நம்ம இருக்க வேண்டிய நிலைப்படி இருக்கணும். இந்த எண்ணமும் நம்ம ஒரு ரயில் டிக்கெட் புக் பண்ற மாதிரி புக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி வேணா இருக்கலாம், என்னன்னா எப்படி வேணா இருந்து போனோம். அந்த நேரத்துக்கு அங்க போனா அங்க யாராவது உட்காந்து எழுந்துட்டு நான் உட்காரணும்னு சொல்லணும். அந்த மாதிரி இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அதன் பிரகாரம் இருக்கும். இது எல்லாருமே இருக்கணும். இப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இருந்துவா மட்டும் இல்ல, சாமானிய மனுஷோட சாஸ்திரம் சொன்ன மாதிரி தான் இருக்கணும். இல்ல அவ இருக்க மாட்டா, அவளுக்கு தெரியாது. ஆனா ஆச்சாரிய உபதேசம் பெற்றதுக்கு அப்புறம் அவ அதன் பிரகாரம் இல்லை, இவாளுக்கு தான் தண்டனை ஒண்ணும் கிட்ட அதிகம். அவளுக்கு தெரியாதபடியால அவள் இது அப்படி இப்படி இருக்கிறான். இப்ப தெரிஞ்சு அந்த தப்பு பண்ணா வச்சுக்கேன், அதுக்கு தப்பு தானே. அப்ப அந்த அனுதாபப்படாம இருந்தா அதுக்கு கிடைக்க தண்டனை அனுபவிச்சுதான். ஆனா எல்லாத்தையும் பெருமாள் போக்குவாருடைய முன் செய்த வினைகளை போக்குகிறார். நம்மிடத்தில் இருக்கும் குற்றங்களை எதனால பிறந்தன? சரி சுவாமி, இது எதனால வரும்? குற்றங்கள் எதனால, சாமானியம் எதனால வரும்? நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப சுருக்கமா சொல்றேன். எதனால வர்றதுன்னா, ஒண்ணு நம்முடைய சங்கல்பத்தால் பிறக்கலாம். சங்கல்பம் மனசுல இப்படி பண்ணணுமே இப்படி பண்ணவே, அவனுக்கு இந்த மாதிரி வழிவாங்கணுமே நினைக்கலாம். அல்லது கர்மஜாவால பண்ணலாம். சங்கல்பத்தால பண்ணலாம் அல்லது கர்மஜா. அப்படின்னா கைகளால செய்யறது, மனசால செய்யறது, கைகளால செய்யறது. மனசால செஞ்சா குற்றமா சுவாமி? குற்றம் தான். மனமே வாக்கியே கர்மமே. சரணாகதியே மனசால தானே. பிரார்த்தனா நதி புத்தி விசேஷம் தான் சரணாகதி. அப்படிங்கச்சே மனதாலையும் பண்ணலாம், கைகளால் கர்மத்தால். அப்ப சாந்தமா குற்றம் பண்ணி இருக்கிறோம்னா மானசமா குற்றங்கள் பண்ணிக்கிறோம் இல்லையா? இந்த ரெண்டையும் எப்படிதான் போக்குறதுன்னா இந்த அரும்பதத்துல இருக்கிற என்ன தெரியுதுன்னா, ஆச்சாரியன் சர்வஜன். ஆச்சாரியன் சர்வஜன் எல்லாம் தெரியுமா? ஆமா, இவனுக்கு எது நல்லது நடந்தது எது தீயது நடந்தாலும் உடனே அவர் தெரிஞ்சுக்கிறார். ஆச்சாரியன் தெரிஞ்சுக்கிறார் சுவாமி. இந்த சிஷ்யனுக்கு எது நல்லது நடந்தா அவர் தெரிஞ்சுக்கிறார். எப்படி சுவாமி தெரியும்? அவருக்கு எல்லாமே தெரியும்னா அப்பனா அது மாதிரி ஆச்சாரம் எல்லாம் தெரிஞ்ச எல்லாரும். இந்த சிஷ்யனை பொறுத்தவரைக்கும் சர்வஜன். நல்லா புரியும். எல்லாருக்கும் சர்வஜன் கிடையாது, பகவான் எல்லாருக்கும் சர்வஜன். இந்த சிஷ்யனை பொறுத்து சில விஷயங்களை நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். சிஷ்யனை பொறுத்தவரை சர்வஜன், ஆச்சாரன் சர்வஜன். ஏன்னா சிஷ்யனுக்கு நன்மையை பார்க்கணும். அவன் முகத்தை பார்த்து, அவன் நிலையிருக்கிற நிலையை பார்த்து, அவனுடைய பாவத்தை பார்த்து இதை பண்ணியிருக்காம இதை பண்ணியிருக்காம தெரிவிக்கணும். அப்ப சிஷ்யனை கூட சர்வஜன். சர்வஜன் அவன் நல்லது பண்றானா தீயது பண்றானா, இவருக்கு எது நல்லது எது தீயதுன்னு பார்த்து பார்த்து நல்லது சொல்லி கொடுத்து திருத்துக்கிறான் இல்லையா? அப்ப ஆச்சாரனுக்கு எல்லாமே தெரியுது, சிஷ்யன் விஷயத்தை எல்லாம் தெரியுது. அப்ப சிஷ்யன் மனதால நினைக்கும் போது ஓ தப்பு, அந்த தப்பை பண்ணாத, இந்த புத்தி தப்பு, இதை நீ பண்ணாது, இந்த படிதான் நம்முடைய பூர்வாச்சாரம் சொல்லியிருக்கா, அந்த பிரகாரம் இரு அப்படின்னு உபதேசித்து இவருடைய மனசை இவருடைய மனசால அதெல்லாம் திருத்தரணும். அந்த குற்றங்களை எல்லாம் தடுக்கிறார் ஆச்சாரியன். தடுப்பாரு, நிச்சயமா தடுக்கிறார். என்னென்ன குற்றங்கள், ஏன்னா மனசால நினைச்சாலும் குற்றம் தான் அந்த குற்றங்களிட. ஏன்னா அங்க போயாச்சுனாலே இவனுக்கு வேற மனசே வராது. ஆச்சாரன் அதான் வரும், எந்த தீய என்ன ஒண்ணும் வராது. அதுக்கு ஆச்சாரோட திருமையினு பிரதானம் இருந்தாலும் அவர் உபதேசம் வேற பண்றாருணும், பண்றபடியால மனசால தடுத்துறார். சரி, கைகளால பண்றது காய்கமா பண்றதுன்னா, இவர் கைகளால் எல்லாம் பண்றது குற்றத்துல அவர் ஆச்சாரன்கிட்ட அவர்லாம் நல்லா தெரியுமா சுவாமி, கைகளா இங்க பண்ணிருக்கார் தெரியுமா? நான் பண்றாரு சொல்றாரு உபதேசம் பண்ணி தெரியுமானா இன்னொருத்த மூலமா வந்துடும். வந்து உடனே விரும்பினாரு அந்த உபதேசத்தால போக்குகிற அந்த கர்மாலாம் பண்ணப்படாது. கைகளால் இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுது. ஆக நம் கர்மங்கள் செய்யும் குற்றத்தை பகவான் போக்கினார். அது எப்போதும் ஆச்சாரியன் இவன் என்றால் அருகாமை இருக்கிறது நடக்கும். பாருங்க, இப்ப வியாக்கியானத்து வாசிக்கிறேன், இப்ப உங்களுக்கு புரியும். கர்மஜத் அதாவது அவித்தையாலே ஆட்சிவைத்தை கர்மங்களை ஈஸ்வரன் போக்கும்படி பண்ணுவது. ஆட்சிவைத்தை ஏற்கனவே சேர்த்து வைக்க பண்ணுவது. சங்கல்ப ஜதி இவன் போக்குவன், கர்மத்தை அவன் போக்குவன், கர்மஜத்தை அவன் போக்குவன். அவன் போக்கு கட்டி இவன் ஞானசக்தியை பண்ணி கொடுக்கையிலே அத்தை பற்றிவிடே அமிர்தஸ்ய தாதாரம் தமசா வாரம் தர்சயதி சமத்குமாரகா என்றும் ஆச்சாரியனை சொல்லுகிறது. சமத்குமாரன் ஒரு ஆச்சாரியனும், அந்த ஆச்சாரியன் இந்த மாதிரி சொல்றது சாஸ்திரம் சொல்றது இருக்கட்டும். அப்ப சங்கல்பத்தினாலே பண்றணும்.
ஆச்சாரியன் சர்வஜன் இதெல்லாம் வாஸ்தவம் தான் சுவாமி. ஆனா இந்த இடத்துல காய்கமா பண்ணக்கூடிய உபதேசத்தால் இருக்காங்கன்னா அப்ப நம்முடைய குற்றங்களையும் பகவான் போக்குறார். ஆனா எப்பொழுதும் ஆச்சாரியன் இவன் எப்பயுமே இந்த இடத்துல அடிய மனவாள பெருமானான இவன் அவன் போட்டிருக்கார். அது அடைய மட்டும் சொல்லிட்டு பண்ணலாம். இவன் போட்டிருக்கார், அவன் போட்டிருக்கார். இவன் என்கிற சப்தத்தால ஆச்சாரனை சொல்றார். அவன் என்கிற சப்தத்தாலே நன்மை யார சொல்லுகிறார்? பகவான சொல்றார். இந்த இடத்துல மணி அதாவது சங்கல்ப ஜத்தி இவன் போக்குவன், கர்மஜத்து அவன் போக்குவன். சங்கல்ப ஜத்துனா இவர் மனசால நினைக்கிறத, இந்த சிஷ்யன் மனசால நினைக்கிறத இவன் தான் ஆச்சாரன் போக்குறார். கர்மஜத்தை கைகளால பண்ணக்கூடிய விஷயத்தை அவன் போக்குவன். அப்ப அவன் போக்குகடி இவன் ஞான சக்தியை பண்ணி கொடுக்கையிலே. அப்ப பகவான் இவனுடைய கர்மாவை அவித்யாய்க்கு சொல்லக்கூடிய கர்மா போக்குறதுக்கு ஆச்சாரிய உபதேசம் பெற்றபடியால அவன் போக்குறான். அவனா போக்குறது இல்லை, ஆச்சாரிய உபதேசம் பெற்றபடியால அவன் போக்குறான். அதனால்தான் இவன் என்கிற சப்தத்தாலே ஆச்சாரனை சொல்லி அவன் என்கிற சப்தத்தாலே பகவான சொல்றார். ஏன் சுவாமி இந்த மாதிரி இவன் அவன் சொல்லியிருக்கா? இவர் சுவாமி இவன் சொல்ற பக்கத்துல இருக்கான அர்த்தம். ஆச்சாரன் பக்கத்துல இருக்க முடியாது இவன் சொல்றார். அவன் அவன் இங்கே இருக்க பகவான் பக்கத்துல இருக்கிறார். ஆச்சாரங்க பக்கத்துல அப்படி தெரியல. அப்ப தூரத்துல இருக்கபடியாலே அவரை பார்த்துட்டு ரெண்டாவது ஜாத்திய வேறு, பகவத் ஜாதி வேறு, நம்ம ஜீவாத்மா ஜாதி, அவர் அது பரமாத்மா ஜாதி, நம்முடைய ஜாதி. அதனால இவர் இவன் சொல்றார். இப்ப நம்முடைய நம்மளவர் சுவாமி சொல்ற போனோம், அதை இவன் சொல்ற போனோம். இப்ப நம்ம ஜாதி அதனால இவன் சொல்றார். அவர் ஜாதினா அவர் சுவாமி அவன். அப்ப நம்ம ஜாதி வேற இல்லையா, ஜாதி வேற இல்லையா, அதான் பிரிச்சு சொல்றாரு இல்லையா. இப்ப என்னன்னா அருகாமை நமக்கு பக்கத்திலே இருக்கார். ரெண்டாவது நம்ம கஷ்டம் புரிஞ்சவர் ஆச்சாரியன். கஷ்டம்னா ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு. அதான் பார்த்துக்கணும். சிஷ்யனுடைய அபிப்பிராயத்தால சர்வஜன் பார்த்து போனோம். ஆச்சாரியன் சர்வஜன். எதனால? சிஷ்யனுடைய விஷயத்தை பொறுத்தவரையும் சர்வஜன் எல்லாருக்கும் கிடையாது, அது தெரிவிக்கிறாரியா. அதனால இவனுடைய கஷ்டம், சிஷ்யனுடைய கஷ்டத்தை புரிஞ்சவர். பகவான் எப்படி குற்றங்களை போக்குகிறார் என்றால் இவனுக்கு ஞான சித்தி ஏற்படுத்துவது ஆச்சாரியன். ஞான சித்தி ஏற்படுவது அந்த ஆச்சாரன் உபதேசத்தினால் பெருமான் ஆனந்தப்பட்டு, ஓ இந்த சம்பந்தத்தினால் இந்த ஜீவாத்மா இந்த கர்மத்தினால் செய்யப்பட்ட குற்றங்களை நான் போக்குகிறேன் என்று சமத்குமார சம்ஹிதைன்னு ஒரு சம்ஹிதை. அத சமத்குமாரன் ஒரு ஆச்சாரியன். அந்த ஆச்சாரிய தன்னுடைய சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றாங்க. இந்த மாதிரி பகவான் பண்றதெல்லாம் இவன் வெறுமே சொல்ல மாட்டான், எங்கே பிரமாணம் தான் சொல்றார். அந்த சமீத அப்ப தமசை தாண்டி இருக்க வைகுண்டத்தை காட்டி கொடுக்கிறார். அப்ப சமத்குமாரன் காட்டுவார் என்று ஆச்சாரியன் சொல்லுகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆச்சாரிய சம்பந்தம் அப்படி உபதேசத்தால் தான் பகவானே நம்முடைய கர்ம வினைகளை போக்குறார். இல்லைன்னா போக்குவரட்டா போக மாட்டார். அப்ப அவருடைய உபதேசம் பெற்றுக்கிறது முக்கியமானோம். என்னைக்கோ நம்ம போய் சமாசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆச்சாரனை திரும்பியே பார்க்கலன்னா தெரியல. நீங்க தான் அதுக்கு திங்க் பண்ணணும். ஏன்னா திரும்பி இல்லையே சுவாமி நான் வேற ஊர்ல இருக்கேன், அவர் வரல. இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு, அவரோட தொடர்பு கொண்டு பேசுவதற்கு உண்டான வசதிகள் நிறைய இருக்கு. அதை பண்ணலாம். நாலு நல்ல வார்த்தை அவருடைய அனுக்கிரக பாஷணம் கேட்டாலே நமக்கு நன்மை. அது பகவானுக்கு தெரியும், அவருக்கு சர்வஜனாச்சு எல்லாமே தெரியும். அதனாலே அவர் என்ன பண்றாரு? ஓ ஆச்சாரன் இவ்வளவு தூரம் நன்னா இருக்காரு, நன்னா அவரோட அப்படி கடந்து பழகிறாரு, இவனுக்கு நன்மை பழகணும். அவருக்கு அவ்வளவு பிரீத்தி. எதனால பிரீத்தின்னா நான் தானே ஆச்சாரனை கொடுத்தேன். அப்ப நான் கொடுத்ததை இக்னோர் பண்ணாம அந்த ஆச்சாரன் எவ்வளவு பிரீத்தியா இருக்கான். அந்த பிரீத்தியால என்ன பண்ணுவார்னா நான் சொன்னபடி பண்ணிட்டணும், எல்லாம் பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணுவோம். அப்படின்னா அவித்ய பூர்த்திய தொலைச்சிடுறாரு. எப்படி தொலைக்கிறாருன்னா நம்ம பார்த்து தொலைக்கிற ஆச்சாரனை பார்த்து தொலைக்கிறாரு. அப்ப ஆச்சாரனை விட்டு பிரீத்தியா இருக்கணும் பண்ணுவோம் இருக்காரு, அதை பார்த்து நான் தொலைக்கிறேன். அப்ப ஆச்சாரன் உபதேசம் முக்கியம். அதைத்தான் தெரிவிக்கிறார். இது வரைக்கும் அவதார். ஏன்னா ஏன் பகவானை காட்டிலும் ஆழ்வாருக்கு இத்தனை கிருபை அப்படின்னு அதுக்குதான் அவதாரி. இவ்வளவு தூரம் அவதாரிக்கை இனிமேதான் வியாக்கியானமே. இந்த அவதாரிலே பகவத் கிருபையை காட்டிலும் ஆழ்வார் கிருபை பிரதானம். ஏன்னா அந்த பகவானை இவருடைய பாவத்தை போக்குறது எதனால, கர்மா போக்குறாரு எதனால போக்குறாங்கன்னா அவர் கிருபை பண்ண முடியாது, ஆச்சாரியன் கிருபை பண்ண முடியாது, இல்லைன்னா அவர் போக்க போறது. அப்ப அந்த பகவானுடைய கிருபையை காட்டிலும் ஆச்சாரியன் கிருபை உயர்ந்தது தெரிவிக்கிறார். இது அவதாரி முடிந்தது. இவர் வியாக்கியானம் என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமானாட்சிய திருநேசனும் ஆச்சாரியன் பெருநேசனும் பாகவதாறு திருவடிகளே
சரணம். சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்க பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் ராமானுஜம் சொன்னாரு. ஆசிரம பாசனம் முதல் புது பாசனம் தொடங்கணும். ஆனது செம்மை அறநெறி பொய்மை அரிசமய போனது பொங்கு இழந்தது வெங்கடி பூங்கமல தேனது பாய்வுகள் ஆசிரமியா ஆசிரமம் தொடங்க போறோம். என்னன்றது ஆசிரமா தெரிவிக்கிறார். என்னன்றது விஷயத்தை பார்த்து சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடியேன் சுவாமி. ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக. மகாபாக்கியம் சுவாமி. ஒவ்வொரு கிளாஸா தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது சுவாமி தேவரீரால. அடியேன் சுவாமி. பாக்கியம் சுவாமி. அடியேன் சுவாமி. ஆனந்தமா அனுபவிச்சோம். நிறைய கத்துக்கிறோம் சுவாமி. அடியேன் சாயங்காலம் சேர்ந்துக்கிறேன். அடியேன். அடியேன் சுவாமி. நமஸ்காரம். சொல்லுங்க கிருஷ்ணன். சுவாமி, இந்த ஆத்ம குணம் வந்தாதான் அது ஒரு அதிகார விசேஷனம் தானே. அது ஆத்ம குணம்ன்றது அது சரணாகதிக்கு. இங்க சேஷத்துவம் பாரதந்திரியம் வேணும், அப்பிரதிசேஷம் வேணும். அப்பிரதிசேஷத்தை விளக்காம பகவான் நமக்கு நன்மை பெற வரைச்சே, நீ எனக்கு பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், என் வழி நான் பாத்துக்கிறேன், நம்ம தடுக்கிறோம். இல்லையே நாங்க தடுத்துட்டே கிடையாது, நான் நிறைய தடுக்கிறோம். அப்படின்னா நான் நன்மை பண்ண வரானான்னு அர்த்தம் ஒண்ணு வேண்டாம். காலட்சத்துக்கு வரணும், 10 மணிக்கு வரணும். யாரோ ஒருத்தர் வந்துட்டார். அப்பதான் மேல அந்த பரீட்சைலாம் அவர் பண்ணுவார். அதனால ரொம்ப கிரிமினல் அவரு. இந்த பரீட்சைலாம் பண்ணுவார். வந்த உடனே சரி பண்ணுவோம், அப்புறம் நம்ம ரெக்கார்டிங் பாத்துக்கலாமே, ஏதாவது பாத்துக்கலாம், ஒரு நாள் காட்சி போயிட்டு போகப்படுதா அப்படின்லாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு போற மனம். இப்ப நம்ம தடுத்தமா இல்லையா? அது அவர் பண்ணலையா? அவர் யார் மூலமா பண்ணுவார்? அவரா நேரம் வருவார? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். எதெல்லாம் பகவதி விஷயமும் பாகவதி விஷயமும் ஆச்சாரிய விஷயமோ அதுக்கு ஏதாவது தடங்கள் வருதுன்னா அவர் பரீட்சை வைக்கிறான்னு அர்த்தம். அநேகமா நம்ம ஃபெயில் ஆயிடும். அந்த தடுக்காம தான் இங்க சொல்றாரு அப்பிரதிஷேதம் அப்படின்னு. அப்ப அது முக்தி கொடுக்குமான்னா அதான் பிரீத்தி. அவர் பிரீத்தி தானே முக்தி. அவர் பிரீத்தி போயிடுத்து. ஓ பாத்தியா போயிட்டான். அதான் அதனாலதான் இந்த பரீட்சை வச்சிருக்கேன். இந்த பரீட்சையில சரியா வந்துருவானா பாத்துட்டு இருக்கேன். பாருங்க, இது என்ன மார்பிலே கை வைத்து கொடுங்க, துரும்பு நறுக்க பிராப்தி இல்லைன்ற. துரும்பு நறுக்க பிராப்தி இல்லைன்னு இருக்குச்சு. அப்படி இருக்கு இந்த எல்லாம் பண்றாரு. அதுக்கு சரி அது இருந்தா பாருங்க, ஆத்ம குணம் வேணாமான்னா பகவானுக்கு நான் தாசன், அவன் விருப்பப்படி நான் இருக்கணும்னு அந்த இருக்கணும்னும் இல்லை சுவாமி. அவர் ரச்சனை ஒண்ணும் தடுக்கலைன்னா அந்த மாதிரி தடுக்காம நான் மயக்க மாத்த கூட தடுக்காம இருந்துவேன். சிறு வயசுல இருந்து தடுக்காம இருந்துவேன். அதை வச்சு அவர் ஞானான் மோட்சக்கான்னு சொல்லியிருக்க. அப்படியாலே எனக்கு அந்த ஞானம் வேணும். அப்ப ஞானம் எதிரான்னா அவருடைய குணங்களை அவருடைய திருமையை அனுபவிக்கணும்னு. அதுக்கு ஞானம் இல்லாம எப்படி அணுக முடியும்? இப்ப கல்லு கட்டாலும் அனுபவிக்காது. அப்ப அந்த ஞானம் வேணுன்றதுக்காக தான் ஆத்ம குணங்கள் வேணும். ஆத்ம குணம் மட்டும் இருந்தா போறாது. அப்ப ஆத்ம குணம் இருக்கு சுவாமி, எனக்கு ஞானம் பூர்ணமா இருக்கு, ஆனா தடுக்கிறேன்னா. ஏன்னா அந்த ஞானம் என்ன பண்ணுன்னா, ஞானத்துல ஒரு பெரிய வம்பு என்னன்னா, ஏன்னா தான் ஞானம்னு சொல்லிட்டு அப்ப என்னால என்னை ரட்சித்துக் கொள்ள முடியும் போனோம். என்னுடைய முயற்சியால எப்படி அவர் தான் எனக்கு கொடுக்க போறாரு, என்னுடைய முயற்சியால அவர்கிட்ட போறேன்னு அந்த எண்ணம் வந்துட்டு போனோம். அந்த எண்ணம் வரப்படாததுதான் ஆத்ம குணங்கள். அதுதான் இது சேஷத்துவம் பாரதந்திரம். அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தடுக்கிறது அதே நிலையில தான் வரும். அதுக்குதான் அதுக்கு அப்பிரதிசேஷம் தெரியுது. ரெண்டுமே இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம டே டு டே விஷயத்திலே இது இருக்கு. நமக்கு அது இதுன்னு தெரியாது. நிறைய வருது இந்த மாதிரி. ஒவ்வொன்றும் ரெண்டு இல்லை, நிறைய விஷயங்கள் வருது. அந்த நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம இதோட சேர்த்து பார்க்கக்கூடிய ஞானம் நம்மகிட்ட இல்லை. இப்ப ஒண்ணு வேண்டாம். யாத்திரை யாரோ கூப்பிட்டுருக்கான்னு வரேன்னு சொல்லியிருந்தேன். சரி திவ்ய தேசத்துல செவிக்கலான் இருந்தேன். திவ்ய தேசம் வைக்கலான் உடனே என்ன பண்ணிட்டா, யாராவது ஒருத்தர் வரா அப்படின்ட்டு, சரி சுவாமி என்ன இப்ப அது போறேன்னா நான் இவ்வளவு காசா இருக்கேன், இவ்வளவு பணமா இருக்கு, எல்லாரும் கொடுக்குறேன்ட்டா. எல்லாத்தையுமே எனக்கு எல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்தா கூட இருந்தாலும் யாத்திரை போகணுமா? பக்கத்துலயே இருக்க யாராவது பாத்துக்கலாமே, இல்ல அவ பந்துக்கள் யாராவது கூப்பிட்டுக்காரு, அவ சொந்தக்கார ஏதோ விழா கொண்டாடலாம், அதுக்கு போலாமே அப்படின்னு இதெல்லாம் ஏற்பாட்டுத்தணும். எல்லாமே வரும். இந்த மாதிரி பரீட்சைகள் நிறைய வந்துட்டே இருக்கும். ஏன்னா இது அவர் அதான் பண்ணுவார். அதனாலதான் அவரை விட ஆச்சாரியில போறான்னா, ஆச்சாரியில பரீட்சை வைப்பாருன்னா வைக்க மாட்டார். அதான் பார்த்தேன். சிஷ்யன் விஷயமா அவர் சர்வஜ்ஞன்னாரு. என் மனசு நல்லா புரிஞ்சுட்டு இருப்பார் ஆச்சாரி. ஓ இவனுக்கு இது பண்ணப்படாது, இந்த அவர் பரீட்சை வைக்கிற மாதிரி இவர்கிட்ட பரீட்சை வைக்கிறோம்னா தோத்துருவான். அந்த பரீட்சை வைக்காமே அவனை மேல கொண்டுக்குவோம். இதுதான் ஆச்சாரனுக்கு உண்டான வைபவமே இருக்கு.
இவர் என்ன பண்ணுவான்னா பரீட்சை வச்சு அதை நீ பாஸ் பண்ணா நீ வேறவா, இல்லைன்னா கிடையாதுங்க. சுவாமி பரீட்சை வச்சு பாஸ் பண்ற அளவுக்கு ஞானம் இருந்தா எதுக்கு சுவாமி இங்க இருக்கேன்? இல்லையே, நீ பரீட்சை வைக்காம என்ன பண்ண, நீ கொண்டு போய் தூக்கி வச்சுடும், அவ்வளவுதான். அதைத்தான் ஆச்சாரியன் பண்றாரு. அதனாலதான் ஆச்சாரியன் மேல அவ்வளவு பிரீத்தி. நான் என்னால பண்ண முடியாதெல்லாம் ஆச்சாரியன் பண்றாரு. அப்ப அவர்கிட்ட சம்பந்தம் வந்துட்டுன்னா முதல்ல இவனுடைய பாபத்தை தொலைச்சுடுறேன். இப்படிப்பட்ட சம்பிரதாயம் தெரியுமா? ஆச்சரியமான சம்பந்தம். இல்ல அந்த ஆச்சாரிய சம்பந்தம்ன்றது அந்த சமாசிரயத்தோட சமாசிரம் ஆகணும்னா ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு. உபதேசம் வேலை பலுவுல இல்ல வேலை நிமித்தமா நம்ம வந்து அந்த கண்டினியூட்டி அவர்கிட்ட வந்து பெர்மனண்டா ஒரு இது வச்சுக்க முடியல. அவரோட தொடர்பு இருக்காங்க. அது அவர்கிட்ட நேரடியா எதுனா அவர் ஆத்துக்கு போயிட்டு அவருடைய திருமாலைக்கு போய் தொடர்பு இல்லைன்னா கூட இன்னி இருக்க காலகட்டத்துல நிறைய தொடர்புக்கு நிறைய உபகரணங்கள் வந்துடுது. அதோட தொடர்பு வச்சுக்கலாம். அது இல்லாம அவருக்கு இன்னொரு திருமணம் ஏதாவது நம்ம சமர்ப்பிக்கணும்னா சமர்ப்பிக்கலாம். நமக்கு நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உண்மையாவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையா நேரம்னா மற்ற விதத்துக்கு தான் மேல இருக்கு சுவாமி, இதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்குதான். இதை கொடுத்துட்டு நிஜமாவே எனக்கு கை கால்கள் சரியில்லை, எனக்கு நிஜமாவே எனக்கு ஞானம் இல்லை, அந்த மாதிரி என் குடும்பத்துல எனக்கு பாருங்க, அப்ப அவர் இந்த மாதிரி டெலிபோன்ல கான்டாக்ட் பண்ணலாம், மொபைல்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம், அடிக்கடி சில வார்த்தைகள் அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கலாம். அது மட்டும் அவர்கிட்ட சிஷ்யாவோட சம்பந்தம் வச்சுட்டு அந்த சிஷ்யாட்ட 2-3 வார்த்தை சொல்லி சிஷ்யான் மூலம் ஏதாவது சமர்ப்பிக்கலாம். இத்தனையும் பாருங்க, எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. ஆனா இது இத்தனையும் நமக்கு வேண்டப்பட்டவாறுதான் இத்தனையும் நம்ம பண்றோம். அது மறுக்கவே முடியாது. அந்த பிராதானியம் கொடுக்கணும். கொடுத்துட்டோம் வச்சுக்க, பகவானுக்கு பிரீத்தி. நான் நியமனம் பிரகாரம் பண்ணியிருக்கான், இவனை எல்லாம் தொலைச்சுட்டேன், அவர் பிரீத்தி அடைகிறார்.